दृष्टि की, उन्होंने ज्योति पाई और उनका मुंह कभी काला न होने पाया। हालेलुया। हालेलुया। அவரை நோக்கி கூப்பிடும்போது, அவரை முகத்தை நோக்கி பார்க்கும்போது ஒருவர் வெட்கப்பட்டு போவதில்லை. तो जो भी यहोवा की तरफ दृष्टि करेंगे कभी भी उनको शर्मिंदा होने की कोई जरूरत नहीं पड़ेगी। हालेलुया। அப்படி செயல்படும்போது 7வது வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய தூதுவன் அவருக்கு பயந்தவர்களுக்கு சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். तो साथ में हम पढ़ते हैं, यहोवा के डरवयों के चारों ओर उसका दूत छावनी किए हुए उनको बचाता है। हालेलुया। हालेलुया। கர்த்தர் யார் கூப்பிடுறார்களோ, யார் அவர் முகத்தை பார்க்கிறார்களோ அவருக்கு தன் தூதர்களை அனுப்பி அவர்களை விடுவித்து அவர்களை பலப்படுத்துகிறார். जो भी खुदा को, खुदा की तरफ उनको देखकर जब खुदा से बात करना शुरू करते हैं तो उनके लिए खुदा अपना दूत भेजकर उनको बचाता है। आमीन। हालेलुया। 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 நாம் உயிருள்ள ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். हम जिंदा खुदा की प्रस्तुति करने आए हैं। हालेलुया। हालेलुया। ஏதோ வழக்கம் போல ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்து ஆராதனை செய்ய வரவில்லை. என் தேவனை முகமுகமாக பார்த்து அவரை கூப்பிட்டு அவர் தூதர்களோடு நாம் செயல்பட வந்திருக்கிறோம். हम ऐसे ही कोई सर्विस में बैठने नहीं आए हैं, पर यहाँ पर जिंदा खुदा का प्रस्तुति दूतों के बीच में से बैठ के करने के लिए आए हैं। आमीन। हालेलुया। हालेलुया। இங்க ஒவ்வொரு நாம் கொஞ்ச நேரம் தான் நம்முடைய செய்தி, அதுக்கு பிறகு ஜெபிக்க போகிறோம். आज का जो कलाम है वो इतना ज्यादा नहीं है, लंबा नहीं है, क्योंकि ज्यादातर हम दुआ करेंगे आज। आमीन। हालेलुया। 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 இன்று காலையில் அதிகாலை 3 மணி இருக்கும். கர்த்தருடைய சத்தம் எனக்கு கேட்க தொடங்கி ரொம்ப கால பிறகு அந்த மகிமை பிரசன்னத்தோடு கடந்து சென்றேன். கர்த்தர் சில காரியங்களோ என்னை பேசினார். काफी दिनों बाद खुदा ने आज सुबह सुबह 3 बजे मुझे जगाया और उसके हुजूरी में जब मैंने बैठना शुरू किया तो खुदा ने ऐसी बातें मुझे आज समझाई है जो आपके साथ मैं पेश करने जा रहा हूँ। நேற்று இரவு 11:30 மணிக்கு தான் ஒரு ஊழியத்தை எண்ணி ஊழியத்தை முடிச்சு விட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். कल रात ऑलमोस्ट 12 बज गई जब तक मैं सेवा पूरा करके वापस आया तो நான் பலகீனமாக இருக்கும்போது 3 மணி அளவில் எனக்கு பலப்படுத்தி என்னோட பேச தொடங்கினார். मैं शारीरिक तौर पर तो कमज़ोर था, फिर भी सुबह सुबह 3 बजे खुदा ने मेरे साथ बात करना शुरू की। காரியங்களை ஆவியானவரோடு பேசிக் கொண்டிருக்கும்போது விசேஷமான ஒரு மகிமையாய் இருக்கிற அந்த காரியம், और जब खुदा ने मेरे साथ बात करना शुरू किया तो मैं उसकी महिमा को महसूस कर रहा था। 4 மணி அளவில் ஒரு சகோதரி, ஒரு தேவனுடைய ஊழியக்காரி எனக்கு ஃபோன் செய்கிறார். और देखते हैं कि जब 4 बज गई थी तो तब तक खुदा की एक खादिम, एक सिस्टर ने मुझे कॉल किया। நான் எப்படிப்பட்ட தேவன் சமூகத்தில் இருக்கும்போது எந்த ஃபோனும் எடுக்க மாட்டேன். जब भी मैं खुदा की हुजूरी में बैठता हूँ तो कभी फ़ोन में आंसर नहीं करता, கர்த்தர் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிற வேளையில் நான் எதையும் தொட மாட்டேன். क्योंकि जब खुदा मेरे साथ जब बात कर रहा है तो मैं किसी भी चीज़ पर ध्यान नहीं देता। ஆனால் அந்த நேரத்தில் அந்த சகோதரி சத்தம் வந்ததும் ஆவியில் ஏவப்பட்டு அந்த ஃபோனை எடுத்து பேசும்படியாக ஏவப்பட்டேன். पर उस वक्त रूह में मैंने महसूस किया कि आंसर करना है उस कॉल को। அங்கிருந்து பதில் வருகிறது, பிரதர் 3 நாளாக உபவாசம் ஆரம்பிக்கிறதுலேருந்து வயிற்றில் பெரிய பிரச்சனை வந்து வலியோடு வேதனையோடு இருக்கிறது. और उन्होंने कहा कि 3 दिन से जब मैं रोज़ा रखकर दुआ कर रही थी तो पेट में इतना दर्द हो रहा था और अभी मैं बीमार हूँ। இந்த இரவு இப்போது எனக்கு வலி அதிகமாயிட்டு எமர்ஜென்சிக்கு போகலாம் என்று ஆயத்தமாக இருக்கிறேன். तो वो कह रही थी कि मैं सोच रही हूँ कि मैं इमरजेंसी चली जाऊँ क्योंकि दर्द काफ़ी ज़्यादा बढ़ गई है। ஆனால் இன்று காலை ஊழியம் இருக்கிறது. पर सुबह सुबह कलीसिया भी तो जाना है, ஆலயத்துக்கு போகணும். कलीसिया में होना ज़रूरी है। நான் அழுது ஜெபிக்கும் போது சத்தம் வந்தது உங்களுடன் பேச சொல்லி. मैं रो रो के दुआ कर रही थी तो मेरे कान में आवाज़ पड़ी कि भाई फ्रांसिस को कॉल करो, और मैं आपके साथ बात कर रही हूँ। எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் மாமிசத்தில் எழுந்து அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்து நான் யோசித்துக் கொண்டிருந்தேன், சிஸ்டர் உங்களுக்கு தூரமாக இருக்குமானால் நான் யாராவது ஃபோன் செய்து உங்களை வேற ஆஸ்பத்திரி கொண்டு போக செய்யட்டுமா என்று கேட்டேன். मैं खुद के सोच को इस्तेमाल करके पूछने वाला था कि अगर आपको तकलीफ है तो मैं किसी को कॉल करके भेज दूं आपको अस्पताल लेके जाने के लिए। அவங்க இல்ல பிரதர் என்னால முடியவில்லை. पर वो कहती है कि नहीं, मुझसे नहीं हो रहा। சத்தம் என்ன வருகிறது, நான் உன்னுடன் பேசினது போது அங்கே பேசு। पर उसी वक्त मेरे कान में खुदा की आवाज़ पड़ी कि जो भी मैंने आज तुझे बताया है उनके साथ तू शेयर कर। सुबह से जो कलाम मैं तेरे साथ बात कर रहा हूँ वो कलाम उनको पेश कर। उन वचनों को पढ़ने को जब मैंने उनको कहना शुरू किया और उनके साथ जब मैं बात कर रहा था 4 बजे से लेकर 6 बजे तक उनके साथ खुदा ने बात की। 6 बजे खत्म करके मैंने कहा अब दुआ करें। हम दोनों मिलकर दुआ कर रहे थे। 1 घंटे तक हमने दुआ किया और हमें नहीं पता क्या हुआ और ऑलमोस्ट 7 बज गई थी।
முடிக்கப்படுகிறது. दुआ हमने ख़त्म किया அந்த சகோதரி அந்த வலியிலிருந்து விடுதலை பெற்றார். और उन्होंने कहा पूरा छुटकारा मिली है मुझे वो पेट वाला दर्द से। ஹalleluya. हालेलुया। இது அதிகாலையில் நடந்த சம்பவம். ये आज सुबह सुबह हुई है। நான் உடனடியாக 6 மணி நேரத்தில் நான் சாயங்காலம் கிளம்பி போகணும். पर अगले 30 मिनट में मुझे तैयार होना था क्योंकि सैंकोंता जाना था मुझे। நான் அங்கு போகும்போது அதே காரியங்கள் தான் ஆவியானவர் வேறொரு பகுதியில் பேசிக்கொண்டிருந்தார். और वहाँ पर भी कलीसिया में जब मैं कलाम शेयर कर रहा था तो खुदा ने उसी कलाम को दूसरी साइड से पेश किया। எப்போதும் பேசிவிட்டு நாங்கள் ஊழியம் முடித்ததும் நாங்கள் வந்து விடுவோம். जब भी मैं संकोंता जाता हूँ तो कलाम के बाद फिर हम वहाँ से निकलकर घर वापस आते हैं வருவதற்கு 1.5 மணி நேரம் ஆகும். क्योंकि वहाँ से यहाँ आने में ऑलमोस्ट 1.5 घंटा लगता है। ஆனால் இன்று அந்த இடத்தில் 4 மணி நேரம் என்றால் அங்கிருந்த சில காரியங்கள் அவரோடு பேசப்படும்படி ஏவப்பட்டது. पर वहाँ पर आज देखा गया तो वहाँ पे बैठ के आगे भी बात करने को मेरे दिल में पाखरू ने डाल அந்த दिया। இடத்தில் அந்த ஊழியக்காரி அங்க இருக்கிற ஊழியக்காரி விழுந்து காலில் அந்த கட்டையோடு நடக்க முடியாமல் இருந்து கொண்டிருந்தார். वहाँ पर जो एक सिस्टर हैं वहाँ पे जो सेवा करती हैं वो बिल्कुल भी चल नहीं पा रही थी, उनकी कोई प्रॉब्लम हो गई थी उनके पैर में। அந்த இடத்தில் இதே தேவனுடைய மகிமை தேவன் எப்படிப்பட்டவர் வல்லமையான தேவனுடைய அதிசயத்தை நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். और वहाँ पर हम खुदा की महिमा के बारे में, खुदा के ताकत के बारे में बात कर रहे थे 2 மணி நேரம் அந்த இடத்தில் நாங்கள் அங்கிலிருந்து அத்தனை பேரும் தேவனுடைய மகிமையை குறித்து பேசிக் கொண்டிருந்தோம். और 2 घंटा वहाँ पर जितने भी लोग मेरे साथ थे हम सिर्फ खुदा की महिमा के बारे में ध्यान कर रहे थे। முடிந்து நாங்கள் எழுந்து இங்கே கிளம்பி வருவதற்கு ஆயத்தம் பண்ணப்பட போது और जब खत्म हो गया था और हम वहाँ से निकलने के लिए तैयार हो रहे थे ஊழியக்காரர் சொன்னார், இதோ இவர்களுக்கு என் மனைவி அவர்கள் மனைவிக்கு நடக்க முடியாமல் இருக்குது, கர்த்தர் இவரை குணமாக்குவார், ஏனென்றால் அந்த மகிமையை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னார். तो वहाँ पर उस खादिम ने बताया था कि वो दूसरे ब्रदर की बीवी जो हैं वो बीमार हैं, पर आज यहाँ पर महिमा की बात हुई तो वो ठीक हो जाएगी। அந்த இடத்தில் உடனடியாக எனக்குள் ஏவப்பட்டது, நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிக்க पर फौरन मेरे दिल में वो बात आई कि नहीं, हम सब मिलके अभी दुआ करेंगे, छुटकारा अभी मिलेगी। அத்தனை பேரும் அந்த சகோதரி ஜெபிக்கும்படியாக ஆவியான தேவி நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். और वहाँ पर सभी इकट्ठे हो गए थे रूम में कि उनके लिए दुआ करें இப்போதே சுகம் உண்டாக போகிறது. और अभी और इसी वक्त वो ठीक हो जाएगी। நாங்கள் ஜெபித்து விட்டோம். हम सब ने दुआ किया கிளம்பி வரும்போது और जब हम वहाँ से निकल रहे थे அந்த சகோதரி சொன்னது, பிரதர் இந்த கட்டை நான் எடுத்து போடுகிறேன், நான் நடக்க முடியாது என்ன நடக்க முடிகிறது. वो अपने आप से चल के आई और कह रही थी कि वो दर्द मिट गया। ஹalleluya. हालेलुया। அவர்கள் நடந்து வந்து சில காரியங்கள் அந்த கீ எனக்கு கொடுத்தாங்க. वो खुद चल के आकर वहाँ पर गवाही दे रही थी। அந்த விசுவாசம் காலையில் ஒரு சகோதரிக்கு முடியாமல் இருந்தது, கர்த்தர் ஏவி அந்த சகோதரி விடுதலை கொடுத்தார். तो सुबह हम देखते हैं कि एक सिस्टर के अंदर खुदा ने ये बात रखा था कि दुआ करें मेरे साथ सुबह सुबह और वो ठीक हो जाएगी। நடக்க முடியாத ஒரு சகோதரி விழுந்து போன சகோதரிக்கு பலப்படுத்தி நடக்கும்படியாக பலத்தை கொடுத்து விசுவாசத்தை பலப்படுத்தி और कलीसिया में हमने देखा कि खुदा ने उनको ताकत दी कि वो ठीक हो जाए। இங்கே வரும்போது அவனோட பேசிக்கொண்டு இங்கே நீர் என்ன பேச வேண்டும் என்று இங்கே வந்தது முதல் ஒரு சகோதரியோடு நான் பேசிக்கொண்டிருந்தேன். तो यहाँ आकर मैं एक सिस्टर के साथ बात कर रहा था और मैं खुदा से ये भी पूछ रहा था कि यहाँ पे मैं कौन सा कलाम दूँ। நான் பேசிக்கொண்டிருந்த வேளையில் கர்த்தர் அந்த சகோதரி நான் அதிகமாக பேச வேண்டும் என்று சொல்லப்படும் போது கர்த்தருடைய சத்தம் வந்தது, இந்த வேளையில் செய்தி வேளையில் நான் என் ஜனங்களோடு நான் பேச போகிறேன். पर खुदा ने मेरे कान में बताया कि मेरे लोगों के साथ आज मैं खुद बात करने वाला हूँ। ஆமென். हालेलुया। கர்த்தர் இப்போது நமக்கு ஒரு விடுதலை தர போகிறார். अभी खुदा सबको छुटकारा देने वाला है। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செயல்பட खुदा बड़ा बड़ा काम करने वाला है। ஆமென். நம் தேவன் ஜீவனுள்ள தேவனாய் இந்த இடத்தில் हमारा खुदा जीवित है, वो जिंदा खुदा है। ஆராதனை வேளையில் தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்தை நாம் பார்த்தோம், நான் கண்டேன். आराधना प्रस्तुति जब हम कर रहे थे तो खुदा की महिमा को मैंने महसूस किया। யாரெல்லாம் தேவனை நோக்கி பார்த்தார்களோ அவர்கள் உள்ளத்தில் அந்த வல்லமை जितने भी लोगों ने खुदा की तरफ दृष्टि की है वो सब खुदा की महिमा को महसूस कर रहे हैं। சிறு காரியத்தை நாம் கூர்ந்து கவனித்து நாம் ஜெபிக்க போகிறோம். एक छोटी सी ही पॉइंट है जो हम ध्यान करेंगे, फिर हम उठकर दुआ करेंगे। ஹalleluya. हालेलुया। கொலோசியர் 1 அதிகாரம் 27 வசனம். कुलुसियों की किताब से पढ़ेंगे, पहला चैप्टर 27, कुलुसियों 1 का 27, कुलुसियंस 1:27। जिन पर परमेश्वर ने प्रकट करना चाहा कि उन्हें ज्ञात हो कि अन्य जातियों में उस वेद की महिमा का मूल्य क्या है, और वह ये है कि मसीह जो महिमा की आशा है तुम में रहता। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் புறஜாதிகளான நம்மளுக்குள் ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். तो हम जो अन्य जाति थे शुरुआत में, खुदा ने एक राज की बात हमें दिखाया है। நமக்கு தான் வெளிப்படுத்துகிறார். सिर्फ हमें खुदा ने ये बात बताया है। வேதம் சொல்கிறது ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். कलाम में लिखा है ये रहस्य है। ஆமென். हालेलुया। தேவன் பரிசுத்தவான்களுக்காக கொடுக்கப்படுகிற ரகசியம். खुदा अपने पाक लोगों के लिए ये दिखाता है। அது என்ன ரகசியம் என்றால்
கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் இருக்கிறார். तो ये कौन सी रहस्य है, कौन सी राज की बात है कि मसीह यीशु हमारे अंदर अपनी महिमा में हमारे अंदर बसा हुआ है. ஆமென். हालेलुया. நமக்குள் ஒவ்வொருவருக்குள்ளும் மகிமையின் நம்பிக்கையாக இயேசு நமக்குள் இருக்கிறார். हम सबके अंदर मसीह यीशु महिमा के रूप में मौजूद है. हालेलुया. யாரெல்லாம் விசுவாசிக்கிறோம்? कितने लोग विश्वास करते हैं? ஆமென். आमीन. 21 வாசிப்பு. 21 22 அதே 1 கொலோசியர் 21 21 22 21 और 22 पढ़े उसी चैप्टर में 23 வரைக்கும். 23 तक, 21 से लेकर 23 तक. तुम जो पहले निकाले हुए थे और बुरे कामों के कारण मन से बहरी थे, उसने अब उसकी शारीरिक देह में मृत्यु के द्वारा तुम्हारा भी मेल कर लिया, ताकि तुम्हें अपने सम्मुख पवित्र और निष्कलंक और निर्दोष बनाकर उपस्थित करे. यदि तुम विश्वास की नींव पर दृढ़ बने रहो और उस सुसमाचार की आशा को जिसे तुमने सुना है ना छोड़ो, जिसका प्रचार आकाश के नीचे की सारी सृष्टि में किया गया और जिसका मैं पौलुस सेवक बना. आमीन. ஆமென். ஹalleluya. हालेलुया. பாருங்கள், முன்னே அந்நியராய் இருந்த நம்மை இயேசு ரத்தத்தால் கழுவி அவருக்குள் நம்மை வைத்து விட்டார். तो हम देखते हैं शुरुआत में हम अन्य जाति थे, बट यीशु के लहू से हम मूले हुए हैं, तो इसलिए हम खुदा के बच्चे बन गए. அவருடைய மாமிச சரீரத்தாலே அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்பரவாக்கிறார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். तो हम देखते हैं शारीरिक तौर पर यीशु ने अपने आप को कुर्बान कर दिया, तो वो हक हमें मिल गया है. 24வது வசனம் சொல்கிறது, நீங்கள் கேட்ட இந்த சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கை விட்டு அசையாமல் ஸ்திரமாய் உறுதியாய் விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி இருங்கள் என்று சொல்கிறார். 22 மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்ட இந்த செய்தி, இந்த வார்த்தை நீங்கள் आप 22 फिर से पढ़े प्लीज. मेले क्लियर कर நீங்கள் मारिए. கேட்ட சுவிசேஷத்தினால் இருக்குது. उसने अब उसकी शारीरिक देह में मृत्यु के द्वारा तुम्हारा भी मेल कर लिया, ताकि तुम्हें अपने सम्मुख पवित्र और निष्कलंक और निर्दोष बनाकर उपस्थित करे. आमीन. 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 हालेलुया. நீங்கள் கேட்ட இந்த சுவிசேஷம், ये जो सुसमाचार आपने सुना है, இந்த சுவிசேஷம் ये कौन सी सुसमाचार है? இயேசு தன் இரத்தத்தினால் நம்மை அவரோடு ஒப்பரவாக்கி कि இருக்கிறார். यीशु ने अपने लहू बहाकर हमें उसके साथ जोड़ लिया है. சபை மூலமாக நம்மை ஒப்பரவாக்கி இருக்கிறார். कलीसिया के द्वारा खुदा ने अपने साथ हमें जोड़ लिया है. 23வது வசனம் எப்படியாக சொல்கிறது? 23 को आप पढ़ें. இந்த சுவிசேஷம் வானத்தில் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. இந்த சுவிசேஷம், இந்த வார்த்தை பூமிக்கு இருக்கிற நமக்கு எல்லாருக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. यदि तुम विश्वास की नींव पर दृढ़ बने रहो और उस सुसमाचार की आशा को जिसे तुमने सुना है ना छोड़ो, जिसका प्रचार आकाश के नीचे की सारी सृष्टि में किया गया और जिसका मैं पौलुस सेवक बना. आमीन. आमीन. हालेलुया. எந்த சுவிசேஷம் என்றால் கிறிஸ்து நமக்குள் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் இருக்கிறார். ये कौन से सुसमाचार है? ये बात है कि यीशु मसीह महिमा के रूप में हमारे अंदर बसा हुआ है. हालेलुया. தேவன் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். तो खुदा आपके अंदर और मेरे अंदर जीवित है. ஹalleluya. हालेलुया. அவர் நமக்குள் ஜீவிக்கிறார் என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? तो अगर वाकई में खुदा हमारे अंदर जीवित खुदा है, तो हमें कैसा होना चाहिए? நாம் அவரை, உதாரணத்துக்கு ஒரு குழந்தையானது ஏதாவது தேவை என்றால் உடனடியாக தகப்பன் தாய் முகத்தை பார்க்கும், அவர்களோடு பேசும், தன் காரியங்களை साधित कर लो। तो एग्जाम्पल देखते हैं, तो जो बच्चे हैं, बहुत छोटे बच्चे जो हैं, अगर उनको कोई चीज़ की ज़रूरत है तो अपने माँ बाप के पास आकर कैसे भी करके समझा लेते हैं माँ बाप को कि उनको क्या चाहिए। हालेलुया। நம்முடைய அப்பாவை நமக்கு ஒரு பிரச்சனை என்றால், நமக்கு ஒரு காரியம் என்றால் உடனடியாக நம் அப்பாவை பார்க்கும்போது, நம்மோடு அவர் அப்பாவோடு பேசப்படும்போது தேவன் அதை செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார்। वैसे ही बच्चे बनकर जब हम हमारी जो भी ज़रूरत है खुदा की तरफ लेके जाते हैं ना, बोलने से पहले ही खुदा समझ लेता है कि हमारे लिए क्या करना है। हालेलुया। हालेलुया। பாருங்கள், இன்று நான் என் அப்பாவிடம் பேசுறேன், आज मैं मेरे पापा के साथ बात करता हूँ என் அப்பாவோட நான் கேட்கிறேன், और मेरे पापा से मैं मांगता हूँ जो मुझे चाहिए, அப்பா எனக்கு அது பதில் தந்து நான் கேட்டவைகளை எனக்கு வாங்கி கொடுக்கிறார்। और मेरा पापा मेरे जवाब में वो जो भी मैं मांगता हूँ वो मुझे देते हैं। அந்த உறவு எப்படி ஏற்படுகிறது? ये कौन सा रिश्ता है, कैसे होती है? எனக்குள் ஜீவன் எல்லாம் இருக்கிறது,
எனக்கு உணர்வு என்று ஒன்று இருந்தால்தான் என் அப்பாவிடம் நான் கேட்பேன், என் அப்பா அதை கேட்டு எனக்கு தருவார் என்ற அந்த உணர்வு இருந்தால் தான் நான் செய்யப்பட முடியும். हाँ, वाकई में मैं जिंदा हूँ, मेरे अंदर जीवन है, पर जब हमें एहसास होती है कि पापा के साथ बात कर सकता हूँ, पापा कर सकते हैं, वो एहसास की बात है जो समझना चाहिए. எனக்கு உயிர் இருக்குது, எல்லாமே இருக்கிறது. எனக்கு உணர்வு என் தகப்பனிடத்தில் கேட்க வேண்டும் என்ற உணர்வு எனக்கு இல்லாமல் இருந்தால் நான் பெற்றுக்கொள்ள முடியாது. तो मैं तो जिंदा हूँ, मैं अपना काम करता हूँ, पर अगर मुझे एहसास नहीं होता कि पापा से मांगना चाहिए तो तब मेरा काम कभी पूरा नहीं हो सकता. எனக்கு அந்த உணர்வு அப்பா இருக்கும்போது அப்பாவிடத்தில் கேட்காம ஏதோ வெளியில் நின்று கொண்டு இல்ல பக்கத்தில் நின்று கொண்டு மற்றவரிடத்தில் யாரிடத்தில் எனக்கு இது தேவை என்று கேட்டால் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. तो अगर एहसास नहीं होती तो आप पापा के पास जाके मांगने के बगैर कहीं इर्द गिर्द में लोगों से पूछना शुरू करोगे, बट आपको जो चाहिए वो नहीं मिलेगा. பூமியில் கீழ் இருக்கிற நமக்கு நன்றாக தெரியும், என் அப்பாவிடம் என் அம்மாவிடம் நான் சென்று என் பெற்றோர்கள் என்று எனக்கு உணர்வு இருந்து நான் என் பெற்றோர்கள் கேட்கும்போது என் பெற்றோர்கள் எனக்கு செவி கொடுப்பார்கள் என்று விசுவாசித்து நான் சொல்வதனால் அதை நான் பெற்றுக்கொள்கிறேன். दुनिया में जब हम बच्चे हैं और हमारे माँ बाप के पास जाते हैं, हम जानते हैं कि जो भी हम चाहते हैं अगर मेरे माँ बाप से मैं मांगूंगा तो मुझे वो मिलेगा, बिकॉज वो मुझे समझकर मेरा इच्छा पूरा करेंगे, क्योंकि वो एहसास होती है, इसलिए माँ बाप के पास जाकर हम मांगते हैं. நான் பேசும்போது நான் கேட்கும்போது என் அப்பாவுக்கு தெரியும் என் மகனுடைய தேவை என் மகளுடைய தேவை என்னவென்று என் குரலிலே என் தகப்பன் கண்டுபிடித்துக் கொள்வார். जब पापा के पास जाके बात करना शुरू करते हैं तब से ही पापा समझ लेते हैं कि मेरा बेटा या बेटी को क्या चाहिए. அந்த குரலிலிருந்து அவர் கேட்டுக்கொண்டு அதற்கேற்ற நன்மையான காரியங்களை எனக்கு செய்து கொடுப்பார். आप जब पापा के साथ जाके बोलते हो, आपके बोलने के तरीका सुनकर ही उनको पता चलता है उनमें से कौन सा अच्छा बुरा है, और अच्छा जो भी आप मांगते हो तो पापा करते हैं. பூமியில் இருக்கிற தகப்பன் மகன் பிள்ளைகளுக்கு ஒரு காரியம் இப்படி இருக்கும் என்றால் என் ஜீவன தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டதா. अगर दुनिया में जो माँ बाप हैं अच्छा भला सुनकर अगर अच्छा ही करेंगे तो सारी दुनिया को रचाने वाला पिता परमेश्वर कितना अच्छा भला कर सकता है. ஹல்லேலூயா हालेलुया. இன்று ஏன் நான் அந்த மகிமை தேவன் பேசிவிட்டார், ஆவியானவர் சொல்லிவிட்டார், கிறிஸ்து மகிமை நம்பிக்கையாக எனக்குள் இருக்கிறார். ஏன்னு கேட்கணுமா? ஆமா ஏனென்று கேள்வி. கர்த்தர் மகிமை நம்பிக்கையாக நமக்குள் இருக்கிறார் என்று நமக்கு தெரியும். தெரியுமான்னு கேட்கணுமா? தெரியும்னு சொல்லுங்க. ओके, क्या हम आजकल इस बात को समझ रहे हैं कि खुदा की महिमा, खुदा हमारे अंदर यीशु के रूप में उसने बसा लिया है, पाकरू के रूप में वो हमारे अंदर काम करता है. क्या हम इस बात को समझते हैं ठीक तरीके से? हालेलुया. हालेलुया. यीशु महिமை நம்பிக்கையாக நமக்குள் இருக்கிறார். तो यीशु महिमा के रूप में हमारे अंदर है. எனக்கு எவ்வளவு தேவைகள் உண்டு, और मेरी काफी जरूरत है, என் தகப்பனிடம் நான் கேட்க வேண்டும், और पिता से पूछना चाहिए, என் தகப்பன் அதை கேட்டு எனக்கு தர வேண்டும், और पिता उनके जवाब में मुझे वो दे जो मैं मांग रहा हूँ. அப்போ நான் எப்படி கேட்க வேண்டும் எனக்கு ஒரு உணர்வு வேண்டும் அல்லவா. तो कैसे मांगूं, वो एहसास होना चाहिए ना कि कैसे मांगना है. பூமியில் இருக்கும்னா என் தகப்பனிடத்தில் என் அப்பாவிடம் கேட்க வேண்டும் என்றால் அசட்டையாக யாரோட சொல்லி இல்ல செவுத்தை பார்த்து மற்ற காரியங்களை பார்த்து நான் கேட்பேனா. अगर दुनिया में जो हमारे पापा हैं उनके पास जाके कुछ मांगना है, क्या आप दीवार की तरफ देखकर या ऊपर नीचे देखकर उनके साथ सामने जाकर बात करते? நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உண்மையான வாஞ்சை இருக்குமானால் என் தகப்பன் தாயிடத்தில் அன்பு கூர்ந்து அதை பெற்றுக்கொள்ளும்படியாக நான் செய்வேன். बट अगर वाकई में आपको वो चीज चाहिए तो आप प्यार से अपने पापा के सामने पेश आओगे और मांगोगे. அது உணர்வுக்கு எனக்கு தெரியும், என் அப்பாவிடம் எப்படி கேட்டால் என் அம்மாவிடம் எப்படி கேட்டால் அதை கொடுப்பார்கள் என்று என் உணர்வுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அதுதான் ஞானம். क्योंकि आपके अंदर आपको पता होता है कि कैसे किस तरीके से पापा के साथ बात करना है, वो एहसास होती है कि कैसे मांगना है. அந்த ஞானம் இல்லை என்றால் நான் பெற்றுக்கொள்ள முடியாது. और अगर आप उस बात को एहसास नहीं कर पाते तो आपको कभी वो चीज नहीं मिलेगी जो आप चाहते हो. ஹல்லேலூயா. हालेलुया. அதே போல என் தேவன் என்னை படைத்த தேவனிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் என்ன செய்வேன்? तो वैसे ही जो खुदा ने मुझे रचाया है उस खुदा से अगर मुझे आशीष चाहिए, बरकत चाहिए, तो कैसे उसको प्राप्त करें? அதற்காகத்தான் வேதம் சொல்கிறது, ஆவியானவர் சொல்கிறார், உங்களுக்கு ஜெபிக்கிறது என்னவென்று தெரியாதபடினால் ஆவியானவர் உங்களுக்காக ஜெபிக்க வல்லவராய் இருக்கிறார். तो इसलिए लिखा गया है कलाम में, क्योंकि आप दुआ कैसे करना है नहीं जानते, दुआ कब करना है नहीं जानते, आपके लिए पाकरू दुख उठा कर विनती करता रहता है. ஹல்லேலூயா. हालेलुया. தேவ ஆவியானவர் எனக்குள் வாசம் செய்து செயல்படும்போது தான் என் தேவனுடைய சத்தம் அந்த கடந்து சென்று அதை பெற்றுக்கொள்ள வல்லமை. जब मेरे अंदर से पाखरू की आवाज निकलेगी विनती और दुआ के रूप में, मेरे जुबान से जब निकलेगी, तब तक जो पाखरू है काम नहीं करता, तब तक वो आवाज पिता तक नहीं पहुंचती. ஹல்லேலூயா. हालेलुया. ஏன் இந்த காரியம் செயல்பட முடியாமல் இருக்கிறது?
ये क्यों हमसे नहीं होता? பாருங்கள், உதாரணத்திற்கு எக்ஸாம்பிள் मैं एक एग्जाम्पल बताता हूँ। மார்த்தாள் என்று வேதத்தில் ஒரு மகள் இருக்கிறார்। मार्था के बारे में हम देखते हैं, மரியாள் என்ற ஒரு மகளும் பார்க்கிறோம்। और मरियम करके भी वहाँ पर एक औरत है, லாசர் இறந்து விட்டார்। और लाजर की डेथ हो गई। மார்த்தாள் இயேசுவிடம் இயேசு வருகிறார் என்று ஓடி வருகிறார்। मार्था दौड़ की चली आती है यीशु के पास இயேசுவிடம் சொல்கிறார், और यीशु को बोलती है, இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டார்। अगर आप यहाँ पर होते तो मेरा भाई नहीं मरता। அவளுக்கு தெரியுமா? தெரியும்। क्या वो जानती थी? हाँ, वो जानती थी। वही अपनी जुबान से ही बोल रही है, இருந்திருந்தால் என் மகன் மரித்திருக்க மாட்டார்। अगर आप यहाँ पर होते तो मेरा भाई कभी नहीं मरता। தெரிந்ததனால் தான் ஓடியாந்து சொல்கிறார்। जानने की वजह से आकर भाग के चली आकर बोल रही है। அவன் சகோதரிகள் ஜனங்கள் எல்லாம் வீட்டில் அழுது கொண்டிருக்கும்போது இயேசு வருகிறார் என்று தெரிந்தவுடன் ஓடி வந்து இயேசுவிடம் சொல்கிற வார்த்தை, நீ இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க उसके घर पर काफी लोग बैठ के रो रहे थे, पर फिर भी वो घर छोड़कर भागकर आ गई यीशु के पास और बोल रही है कि अगर आप यहाँ पर होते तो उसकी मौत नहीं होती। எப்படிப்பட்ட விசுவாசம்? तो ये कौन सी विश्वास है? ஜீவனுள்ள விசுவாசம் அது। जीवन से भरा हुआ विश्वास है। हालेलुया। இன்று நாம் அப்படித்தான் இருக்கிறோம்। அப்படிப்பட்ட ஜீவனுக்குள்ள தான் இருக்கிறோம்। हम ऐसे ही विश्वास आजकल करते हैं जीवन के साथ, இயேசுவும் அந்த விசுவாசத்தை பார்த்து பலப்படுத்துகிறார்। और यीशु ने भी उस विश्वास को देखकर शायद यीशु को भी ताकत मिली இயேசு होगी। சொன்ன வார்த்தை, ஆம் நானே உயிர்த்தெழும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னால் முடியும் உன் சகோதரனை உயிர்ப்பிப்பது। यीशु कह सकता था वहां पर कि हाँ, मैं जिंदा खुदा हूँ, मैं जिंदा दोबारा उसको कर सकता हूँ। நீ விசுவாசித்தால் நிச்சயமாக நடக்கும்। अगर तू विश्वास रखेगी तो वाकई में होगा। அதற்கு அவர் சொல்கிற காரியம், ஆம் ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், நீ செய்ய வல்லவராய் இருக்கிறீர்। वो जवाब में कहती है, हाँ मैं विश्वास रखती हूँ कि तू कर सकता है। ஒரு விசுவாசம் ये कौन सी विश्वास है? நமக்கும் அப்படித்தான் இருக்கிறது। हमें भी ऐसा ही विश्वास है। ஹalleluya। हालेलुया। ஏனென்றால் நாம் விசுவாசத்தில் வார்த்தையில் வளர்ந்திருக்கிறோம்। क्योंकि विश्वास में कलाम सुन सुन के हम आगे बढ़े हैं, இயேசு அந்த விசுவாச வார்த்தையை பலப்படுத்தும்படியாக நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார்। और यीशु भी कलाम के जरिए ही हमारे साथ बात करता है। இப்பொழுது உங்களோடு என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார்। आज अभी यहाँ पर आपके साथ और मेरे साथ बात कर रहा है। ஆமென்। இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம்। हम दुआ करेंगे ஒரு காரியம் நடைபெற போகிறது। और यहाँ पर एक काम होगा। காலையில் நான் ரெண்டு விதமான அற்புதத்தை பார்த்தேன் என்றால் இந்த இடத்தில் நான் விசுவாசிக்கிறேன், இந்த இடத்தில் ஒரு பெரிய விடுதலை अगर காண்பேன் என்று விசுவாசிக்கிறேன்। आज मैंने दो चीज देखा है जहां पर खुदा ने छुटकारा दी है, तो यहाँ पे सबको छुटकारा क्यों नहीं दे सकता खुदा? हालेलुया। ஏனென்றால் கர்த்தர் ஜீவனுள்ள தேவனாய் நம்மோடு வாசம் செய்து வருகிறார்। क्योंकि खुदा जिंदा खुदा है और वो हमारे अंदर वो बसा हुआ है। हालेलुया। हालेलुया। பாருங்கள், நாம் அந்த இடத்துல ஒரு காரியம் நடைபெறுகிறது, அந்த காரியம் என்னவென்று பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம்। वहां पर एक काम हुआ था, उसको देखेंगे, ध्यान करेंगे, फिर दुआ करेंगे। இயேசு மார்த்தாளுக்கு சொல்கிறார், ஆம் மார்த்தாள், நான் தான் ஜீவனுள்ள தேவனுடைய மகன், ஜீவனுள்ள தேவன், என்னை விசுவாசித்தால் மரித்தாலும் பிழைப்பான், உண்மைதான்। तो वहां पर यीशु मार्था को देखकर कहता है कि हाँ मैं जिंदा खुदा हूँ, मैं कर सकता हूँ, जिनकी भी मौत हुई उनकी मौत कभी नहीं होगी आगे से। அவருக்கு எப்படிப்பட்ட சந்தோஷம் இருக்கும்? तो कितना खुशी होना चाहिए था मार्था के अंदर। हालेलुया। இப்போ இயேசு உங்கள் நம்ம ஒவ்வொருவரையும் விடுவிக்க போகிறார்। अभी यीशु कहता है कि मैं आप में से हर एक को वही छुटकारा देना चाहता हूँ। நமக்கு தேவன் நம்பிக்கையின் மகிமையாக நமக்குள் வாசம் हमारे अंदर यीशु महिमा के रूप में हमारे अंदर बसा हुआ है, இயேசு நமக்குள் இருக்க போறதை உணர போகிறோம்। और यीशु को अगर वाकई में महसूस करना है तो आप सुने। யோவான் 1:14 அதிகாரம் சொல்கிறது, உன் இருதயம் கலங்காமல் இருப்பதாக என்னிடத்தில் விசுவாசம் வையுங்கள் என்று சொல்கிறார்। यूहन्ना 14 में लिखा है कि दिल में आप कोई भी बोझ ना उठाएं, सिर्फ मुझ पर विश्वास रखें। இருதயத்தில் இப்போது இயேசுவின் மகிமையை நாம் ஒவ்வொருவரும் உணர போகிற நேரம் இது। यहाँ पर वक्त आ गया है कि हम में से हर एक दिल में यीशु की महिमा को महसूस करें। हालेलुया। இயேசு சொன்னார், மார்த்தாளே, நான் உன் சகோதரனை உயிர்ப்பிக்க போகிறேன்। यीशु ने मार्था को देखकर कहा था कि मैं दोबारा तेरे भाई को लेके आऊंगा। அவருக்கு ஒரு சந்தோஷம்। वो खुश हो गई थी, இப்போது தேவன் சொல்கிறார், உங்களோட நான் பேச போகிறேன்। और यीशु यही कलाम हमारे साथ भी बात कर रहा है कि मैं दोबारा சமாதானம் வர போகிறது। आपके दिल में शांति लेके आऊंगा। हालेलुया। हालेलुया। சொல்லிவிட்டு இயேசு சொன்ன வார்த்தை, उसके बाद यीशु ने कहा, ஆம் மார்த்தாள், நீ சொன்னது உண்மைதான், அந்த கல்லை எடுத்து போடு। हाँ मार्था तूने जो कहा है सही है, वो वहां से पत्थर हटा दे। हालेलुया। हालेलुया। என்ன நடந்தது? पर वहां पर क्या हुआ நமக்கு தெரியும்। हम जानते हैं। அதுவரை இயேசுவிடம் ஆம் என்று விசுவாசத்தோடு சொன்ன மார்த்தாள் இயேசுவுக்கு ஆலோசனை சொல்கிற காரியங்களாக மாறிவிட்டது। उस पॉइंट तक मार्था वहां पर हाँ हाँ कर रही थी, जिस बात को भी यीशु ने कहा, बट वहां पर जब खुदा यीशु ने कहा कि पत्थर को हटा दो, तो वहां पे पलट के वो कुछ और बात करना शुरू कर रही थी। இயேசுவோட சொல்கிறார், இயேசுவே என்ன நீ பேசுகிறீர்? என் சகோதரன் மரித்து 4 நாள் ஆயிடுச்சு, நாருமே என்று சொல்கிறார்। यीशु को देखकर वो कहती है, मेरे भाई को मरे हुए 4 दिन हो गए, उसको नहीं निकालेंगे, बदबू आएगी। हालेलुया। நம் நிலைமை என்ன?
हमारा இப்போது हाल நாம் ஜெபிக்க போகிறோம். हमारा हाल क्या है इसको आप समझ ले, फिर दुआ करेंगे। நாம் விசுவாசித்தால் இயேசு என்னோடு வருவார் என்று விசுவாசம் இருக்குமா? अगर वाकई में विश्वास रखते हैं कि यीशु मेरे साथ साथ चल रहा है, இயேசு என்னை தொட வேண்டும் என்ற விசுவாசம் अगर आप चाहते हो कि यीशु आपको छुए, சங்கீதத்தில் பார்க்கிறோம், நான் அவர் முகத்தை நான் பார்ப்பேன். हम देखते हैं अभी जो ज़बूर में हमने पढ़ा था कि जिन्होंने उनकी ओर दृष्टि की அவர் முகத்தை நோக்கி நான் கூப்பிடுவேன். और उनकी ओर देखकर मैं पुकारूंगा அவர் என் சத்தத்தை கேட்டு எனக்கு பதில் தர வல்லவராய் और मेरी आवाज को सुनकर मुझे जवाब देने तक उसके अंदर ताकत है। சொன்னவர் ஒரு நம்மளை போல ஒரு பாடுள்ள மனிதனான தாவீது ராஜா தான் சொன்னார். और इस कलाम को लिखने वाला बंदा आपके और मेरे जैसे एक इंसान था, दाऊद। அவர் கூப்பிடும்போது அவர் சொல்கிறார், நான் கூப்பிட்டேன், தூதர்களை அவர் பரலோகத்திலிருந்து எனக்கு அனுப்பினார். बट वहां पे लिखा है कि मैंने खुदा की ओर देखकर उनकी ओर दृष्टि करके मैंने पुकारा और खुदा ने मेरे लिए अपने दूत को भेज दिया। ஒரு தாவீதுடைய ஆடு மேய்க்கிற தாவீதுக்கு ஒரு தூதனை அனுப்புவேன் என்றால் உங்களுக்கு எனக்கும் இப்போது தெய்வ தூதனை அனுப்ப வல்லவராய் இருக்கிறார். अगर उन दिनों में दाऊद के पुकारने पर खुदा दाऊद के लिए कर सकता है, तो आज जब हम पुकारेंगे तो आपके लिए और मेरे लिए खुदा भेज देगा अपने दूतों को। ஹல்லேலூயா. हालेलुया। பாருங்கள், அந்த இடத்துல அவன் தூதனை அனுப்பும்போது அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அவன் ஆடு மேய்க்க தான் போயிருந்தான். हम देखते हैं कि शुरू में जब दाऊद को मस्सा किया गया था, मस्सा होने के बाद भी वो अपना काम ही कंटिन्यू कर रहा था वहां पर। ராஜாவாக இல்லை, சாதாரண ஆடு மேய்க்கும்படியாக தான் போனான். ராஜாவின் அபிஷேகம், ஆனால் செய்வதோ ஆடு மேய்க்கிற வேலை. राजा बनकर काम नहीं किया था उसने मस्सा होने पर, चरवाहा ही रहा काफी सालों के लिए। ஆனால் தேவன் ஒரு நாள் தெரிந்து கொண்டார். पर एक दिन आया, एक वक्त आया तो खुदा ने बुलाया। அபிஷேகம் கிரியை செய்து கொண்டிருந்தது. उसके अंदर जो मस्सा था सालों से काम कर रहा ஆனால் था, அவனுக்கு தெரியவில்லை. पर खुद नहीं पहचाना उसने। ஆனால் தேவன் அந்த ஏற்ற நேரத்தை உருவாக்கினார். पर वक्त आने पर, அந்த நேரம் எதுவென்றால் அவன் கோலியாத்தை சந்திக்கிற நேரம். जब गुलियात का वक्त आ गया था, तब खुदा ने उसको इस्तेमाल करने के लिए। யாரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை ராஜாவான அபிஷேகமான ராஜாவோட அபிஷேகமானது கோலியாத்தை வீழ்த்த வைக்கிறது. वहां पर कोई भी नहीं था वो जो काम कर सके जो खुदा ने दाऊद के जरिए किया था गुलियात के खिलाफ। கோலியாத்தை வீழ்த்தும் போது தேவன் சவுல் மூலமாக மற்றவர்களுக்கு அறிய வைக்கிறார். गुलियात को जब दाऊद के जरिए गिराया था तो तब खुदा ने साउल के सामने दाऊद को पेश किया। ஹல்லேலூயா. हालेलुया। இப்போது நாம் ஜெபிக்க போகிறோம். तो अभी हम दुआ करेंगे, விசுவாசத்தோட ஜெபிக்க போகிறோம். विश्वास के साथ दुआ करेंगे। தேவன் அபிஷேகம் பண்ணின பிறகு ஒரு கோலியத்தை அனுப்பும்போது தேவன் எப்படி கோலியத்தை வீழ்த்த வைத்தாரோ அதே போல நமக்குள்ள இருக்கிற எல்லா காரியங்களையும் வீழ்த்தி அவர் சமாதானத்தை நாம் கொடுக்க போகிறோம். तो हम दुआ करेंगे कि हमारे अंदर जो मस्सा है वो सालों से काम कर रहा है, पर आज उस हद तक पहुंचेगा जैसे जब दाऊद के अंदर काम किया था खुदा ने, जब उसने गुलियात का कत्ल किया। ஹல்லேலூயா. हालेलुया। ஆமென். हालेलुया। ஆனால் அதற்கு ஒரு காரியம், தேவன் நம்மோடு வாசம் செய்கிற இடம் எது? तो एक बात है, अगर ये सब करना है तो खुदा हमारे अंदर कैसे, कहाँ मौजूद है? நம்மோடு பேசுகிற இடம் எது? हमारे साथ बात करने वाली जगह कौन सा है? நம்முடைய இருதயம். हमारा हृदय। ஹல்லேலூயா. हालेलुया। நம்முடைய இருதயம். हमारा हृदय। என் இருதயத்தில் அவர் வந்து பேச வேண்டும் என்றால் என் இருதயம் எப்படி இருக்க வேண்டும்? अगर आप चाहते हो कि आपके दिल में आकर खुदा बात करें तो आपके दिल को कैसा होना चाहिए? ஹல்லேலூயா. हालेलुया। அவர் பரிசுத்தமாய் இருப்பதை போல நாம் பரிசுத்தமாய் இருக்கிறோம். जैसे खुदा पिता परमेश्वर पाक है, वैसे भी हमें पाक बनना चाहिए। ஆமென். आमीन। ஆனால் நம்மால் முடியாது. पर हमसे तो नहीं हो सकता। முடியுமா? क्या हम कर सकते हैं? முடியுமா? हम पाक बन सकते हैं? நாம் இங்க அழகா ஜெபித்து விட்டு ஆண்டவரே நாம் ஒப்பு கொடுத்து விட்டு ஒரு அழகான ஒரு காரை வாங்கி காரில் உட்காரும் போது எப்படி இருக்கும் நமக்கு? हम दुआ करते हैं, मैं अच्छा सा गाड़ी में ले चुका हूँ, मैं गाड़ी में जाके बैठूंगा खुदा, तो कैसा होगा आपको? ஹல்லேலூயா. காரில் எது வேணாலும் ஒரு சப்போஸ் மக்கள் வந்து பக்கத்தில் வாங்க கூப்பிட்டதும் எனக்கு எப்படி இருக்கும்? गाड़ी छोड़ो, ओके चलो मान लें कि प्रेसिडेंट मैक्रो आके आपको बुला रहा है, तो आपको कैसा लगेगा? ஒரு கொம்பு வந்துடும். कुंभ के ना சொல்றது, ஒரு हॉर्न कैसे बोलते हैं? हाँ, अपने आप से हो जाए, ஹல்லேலூயா. ஏனென்றால் நான் இப்போது யாரோடு நிற்கிறேன்? क्योंकि हमें ऐसा होती है कि देखो मैं किसके साथ हूँ। பூமியில் ஒரு ஆசீர்வாதமான காரியங்கள் இருக்கிறேன். दुनिया में एक बड़े बंदे के साथ मैं खड़ा हूँ எனக்கு ஒரு பெருமை. और मैं घमंडी हूँ, घमंड हूँ, मेरे अंदर घमंड आ जाती है। ஆனால் இயேசுவிடத்தில் நான் என்ன சொல்கிறேன்? पर मैं यीशु को क्या बोलता हूँ? ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை, நான் தாழ்மையா இருக்கிறேன் என்று நீங்க हम சொல்லிட்டு यीशु को देखकर कहते हैं कि मैं कुछ भी नहीं हूँ, मैं अपने आप को छोटा करता हूँ। மக்களும் பக்கத்துல இருந்ததும் நான் மக்களும் மாதிரி ஆகிவிட்டேன். जब मैं मैक्रोन के पास जाऊंगा तो मैं उसके जैसे बनने के यत्न करता हूँ। ஹல்லேலூயா.
ஏதோ ஒரு நன்மையான ஒரு காரியம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என் சிந்தனை பெருமைக்குள் போய் जब कभी भी दुनिया में कोई कुछ अच्छा हो जाए हमारे साथ तो अपने आप से घमंड आ जाती है। ஹalleluya தேவன் நம் இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார்। खुदा हमारे दिलों को परखता है। இப்போது நான் உணர்ற ஒரு காரியத்தை தான் நான் உங்களுடன் பேசுகிறேன்। एक बात को जो मैं एहसास कर रहा हूँ वही मैं आपको बता रहा हूँ। நாம் நம்மால் முடியாது பலவீனமானவர்கள்। हम खुद से नहीं कर सकते, हम कमजोर हैं। எனக்கு கோபம் உண்டு, हमें गुस्सा आता है, எனக்கு எரிச்சல் உண்டு, मुझे दूसरों के ऊपर जलन होती है பாவங்கள் அதிகமாக இருக்கிறது, और शायद मेरी जिंदगी में गुनाह ज्यादा हो என்னோட பலவீனங்கள் நிறையயாக இருக்கிறது, या मेरी कमजोरी बढ़ रही है। அது எனக்கும் தெரியும், என்னை உருவாக்கின தேவனுக்கும் தெரியும்। मैं भी जानता हूँ और मुझे रचाने वाला खुदा भी जानता है। ஆனா வேதம் சொல்கிறது, पर कलाम में लिखा है, இவைகள் எல்லாவற்றையும் நான் பார்க்கிறேன்। இயேசு வேதம் சொல்கிறது இயேசு கிறிஸ்து பலத்தினால் எல்லாம் செய்யக்கூடும் என்று வேதம்। क्योंकि कलाम में लिखा है यीशु मसीह के जरिए हमें जो ताकत मिलेगी उसके ताकत के जरिए हम सब कुछ कर सकते हैं। हालेलुया हालेलुया। அவர் பலப்படுத்துறதுக்கு நமக்கு பலனாக இருக்கிறார்। हमें बल देने के लिए खुद हमारा बल बन के वो हमारे अंदर मौजूद है। ஆனால் ஒண்ணே ஒன்று தான் நாம் செய்ய வேண்டும், இயேசு சொன்ன வார்த்தை। पर हमारी तरफ से एक काम तो करना जरूरी है, यीशु ने कहा था। நம் இருதயமானது ஒன்றே ஒன்று தான் समाधानத்தை அடையறதுக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும்। हमारे दिल में शांति बसाने के लिए उस दिल को साफ रखना जरूरी है। हालेलुया हालेलुया। யார் மேலாவது கோபம் எரிச்சல் ஏதாவது இருந்தால் அவர் மன்னிக்கவும் மறக்கவும் வேண்டும்। अगर किसी के खिलाफ दुख है, दर्द है, गुस्सा है तो पहले उनको माफ करें और उस बात को भूल भी जाएं। हालेलुया हालेलुया। நாம் மன்னிக்கிறோம், ஆனா மறப்பது தான் கஷ்டம்। हम माफ करते हैं बट भूल नहीं सकते। हालेलुया हालेलुया। மன்னிப்பது கோபம் என்பது மற்றொரு மனிதருக்கு மத்தியில் கூடம் அல்ல, என்னை குறித்து கூட கோபம் இருக்கும்। गुस्सा करने वाली बात जो है वो सिर्फ दूसरों के खिलाफ ही नहीं, कभी कभी हम खुद से भी गुस्सा करते என் हैं। பலவீனத்தை குறித்து கூட எனக்கு கோபம் இருக்கும்। मेरे कमजोरियों को लेकर मेरे खिलाफ मुझे गुस्सा हो सकता है। முடியவில்லை என்று அதை குறித்து கோபம் இருக்கும்। ये मैं क्यों नहीं कर पा रहा हूँ ये सोच लेकर भी गुस्सा कर सकते हो। हालेलुया हालेलुया। கர்த்தர் சொல்கிறார், நீ பிறக்கும்போது உன்னால் முடியாததை நான் உன் முடியும்படியாக உன்னை பூமிக்கு கொண்டு வந்தேன்। तू खुद से नहीं पैदा हुआ, ये मैं हूं जिस चीज जो नामुमकिन है इंसान के लिए मैंने उसको मुमकिन करके मैंने आपको पैदा करवाया। हालेलुया हालेलुया। தாயின் வயிற்றில் இருக்கும்போது உன்னால் ஒண்ணும் முடியாது, நான் உன்னை பலப்படுத்தி பூமிக்கு கொண்டு வந்தேன்। माँ के कोख में जब तू था तो तेरे अंदर कुछ भी नहीं था, ना ताकत था ना शक्ति था, वो मैं हूं जिसने तुझे सांस दी, तुझे जीवन दिया और तुझे पैदा भी करवाया। கடந்த காலங்களில் நான் முடியாத போது மரண பள்ளத்தாக்கில் கடுமையான காலத்தில் கஷ்டப்படும் காலத்தில் என் தேவன் என்னோடு இருந்து முன்னால் முடியவில்லை, நான் உன்னை பலப்படுத்தி தேசத்துக்கு கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதித்திருக்கிறேன்। और खुदा कहता है कि पिछले दिनों में शायद आप नहीं जानते, बट जब कभी भी आपको तकलीफ हुई, दुख हुई, जो भी आपको तकलीफ को सामना करना पड़ा या मौत के मुंह से भी आप लड़के आए हो, तो वो मैं हूं जो आपको चलाकर आज तक यहाँ लेके आया हूँ। हालेलुया हालेलुया। அவர் நம்மை ஆசீர்வதித்து यीशु ने हमें आशीर्वाद दी है और यीशु ने हमें ताकत दी, அவர் நம்ம குடும்ப பிள்ளைகளை எல்லாம் காப்பாற்றி और वो है जो हमारा पूरा परिवार हमारा जो भी है काम करवाता है। அவருடைய நிழலில் நம்மளை வைத்திருக்கிறார்। நிழலில் அவருடைய நிழலில் நாம் இருக்கிறோம், ஷேடோவில்। उसके छाया में वो हमें चलाता है। हालेलुया हालेलुया। அவருடைய பாதுகாப்பில் நாம் இருக்கிறோம்। और उसकी हिफाजत में हम रखे हुए हैं। ஆமென்। हालेलुया। ஆனால் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் पर हम जिंदगी कैसे जी रहे हैं, சிந்திக்கும்படியாக सोच के देखें, சிந்திக்கும்படியாக। सोच के देखें। हालेलुया हालेलुया। தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார்। खुदा वफादार खुदा है। ஆமென்। हालेलुया। தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார்। खुदा वफादार खुदा है, எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவராக हर चीज में वो वफादार रहता है। ஆமென்। हालेलुया। அவர் என்னுடைய பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை என்றால் எனக்கு எவ்வளவு வலிக்கும்। आप सोच के देखिए अगर आपके बेटे या बेटी को कुछ हो गया तो कितना दर्द होगा। வலிக்குமா வலிக்காது? आपको दर्द होगा कि नहीं? ஆமென்। मैं அதே போல वैसे ही நான் என் தகப்பனை அதிகமாக நேசிப்பேன் என்றால், अगर मैं मेरे पिता से बहुत प्यार करूंगा तो தகப்பனுக்கு ஒரு வலி என்றால் என்னுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? जब मेरे पिता को कोई भी दुख हो तो मुझे कैसा लगेगा? பாரப்படுமா பாரப்படாதா? क्या आपके दिल में बोझ होगी कि नहीं? हालेलुया हालेलुया। பாரப்படுமா படாதா? आपके दिल में बोझ आएगा कि नहीं? आएगा। ஆமென்। मैं நான் இந்த சபைக்காக பாஸ்டர் இந்த சபையை கொடுத்த பிறகு எனக்கு ஒரு பாரம் வந்தது। जब पास्टर साहब ने ये कलीसिया मेरे रिस्पॉन्सिबिलिटी में अभी दी है तो मेरे दिल में एक बड़ा बोझ आ गया। நான் எந்த காரியத்தையும் நான் எடுக்க மாட்டேன்।
मैं ऐसा ही रिस्पॉन्सिबिलिटी नहीं लेता, ஆனால் இந்த சபைக்கு வரும்போதெல்லாம் எனக்கு ஒரு பாரம் வரும். पर जब भी मैं इस कलीसिया में आता हूँ तो मेरे दिल में बोझ आ जाती है। கர்த்தர் நிறைய விடுதலை கொடுக்கிறார், ஏன் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது ஒரு பாரம். खुदा इतना छुटकारा तो इनको दे रहा है, पर क्यों प्राप्त नहीं कर रहे हैं ये लोग? நான் இப்போது இந்த சூழ்நிலை வரும்போது பாஸ்டர் போகும்போது என்னிடத்தில் இந்த காரியங்களை ஒப்பு கொடுத்து விட்டு ஜெபிக்கும்படியாக கர்த்தர் ஆவியில் நீங்கள் वही நடத்துங்கள் என்று சொல்லிவிட்டு போனார். और जब पास्टर साहब इस बार गए थे तो जाने से पहले मेरे साथ मिलके दुआ करके और उन्होंने दुआ करने के बाद कलीसिया का रिस्पॉन्सिबिलिटी मुझे सौंप दिया। हालेलुया, हालेलुया। நான் மேய்ப்பன் அல்ல, தேவன் கொடுத்த ஊழியத்தை செய்கிற தேவனுடைய ஊழியக்காரன். मैं चरवाहा नहीं हूँ, बट चरवाहा की तरफ से मुझे जो सौंपा गया है वो काम मैं पूरा करने के लिए यहाँ आया हूँ। தேவன் எப்படி விரும்புகிறாரோ அது மாதிரி செயல்படும்படியான அவர் பாத்திரம், அவ்வளவுதான். और पिता परमेश्वर कैसा चाहता है वैसा इस्तेमाल हो, बस वही। நான் தேவ சமூகத்தில் இருந்து இந்த பகுதிக்காக நான் ஜெபிக்கும்போது और जब मैं खुदा की हुजूरी में बैठ के इस कलीसिया के लिए दुआ कर रहा था, என் ஜனங்கள் எத்தனை குடும்பங்களை தேவன் பேசிக் கொண்டிருக்க இவர்கள் நாம் அனைவரும் போராடி கொண்டிருக்கிறோம் பரிசுத்தத்துக்குள்ளும் ஆசீர்வாதத்துக்குள்ளும்। पाकीज़गी में आगे बढ़ने के लिए और आशीष पाने के लिए काफी परिवार है जो यहाँ पर आके बैठ के अपने अंदर से जंग लड़ रही है। हालेलुया, हालेलुया। கர்த்தர் சொன்னவர், யாரெல்லாம் உண்மையாய் என்னை நேசிக்கிறார்களோ நான் போய் ஜெபிக்கும்போது அந்த விடுதலை உண்டாகும்। पर खुदा कहता है कि जितने भी लोग सच्चाई के साथ, ईमानदारी के साथ दुआ करेंगे अपने आप को सौंपकर, मैं फौरन उनको छुटकारा दूंगा। हालेलुया। உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு அவர் பதில் கொடுக்க தேவனாய் இருக்கிறார்। सच्चाई के साथ जो भी ढूंढेंगे उनको जवाब खुदा फौरन देगा। आमीन। हालेलुया। தேவன் இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார், क्योंकि खुदा दिलों को परखता है। நம் ஜெப வேலை எப்படி இருக்கிறது? तो हमारा दुआ करने का वक्त कैसा है? அவரை நோக்கி பார்த்து கூப்பிடுறோம்னா நாம் எந்த நிலைமையில் இருந்து நாம் கூப்பிடுறவராய் இருக்கிறோம்? पिता परमेश्वर को पुकारने वाले जो हम हैं, कौन से हाल है हमारा जब हम दुआ कर रहे हैं? அவர் என்னை மன்னிக்கிறார், खुदा मुझे माफ करता है, என்னை நேசிக்கிறார், खुदा मुझसे प्यार करता है, எல்லா காரியங்களிலும் என்னை தாங்கி வழி நடத்தி கொண்டிருக்கிறார்। और खुदा मेरे हर कामों में मेरे साथ साथ चलता है। என்னுடைய காரியங்கள் எப்படி? तो मेरा पर्सनल काम कैसा है? हालेलुया। हालेलुया। நாம் பாவத்தை குறித்து மற்ற காரியங்களை குறித்து கர்த்தர் நம்மை குறித்து கவலைப்படவில்லை, கர்த்தரால் நம் பலவீனத்தை பலப்படுத்த கர்த்தரால் முடியும்। हमारे गुनाह, हमारी कमी, हमारी कमजोरी के बारे में खुदा नहीं देखता, वो हर चीज को मिटाकर हमें परिपूर्ण कर सकता है। ஆமென்। हालेलुया। हालेलुया। தேவன் மேல் நாம் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறோம், தேவன் மேல் எவ்வளவு பிரியம் வைத்திருக்கிறோம் என்று தான் கர்த்தர் நம்மோட பேசுகிறார்। खुदा सिर्फ इस बात को देख रहा है कि हम कितना प्यार करते हैं हम खुदा से। हालेलुया। हालेलुया। பாருங்கள், நான் கடந்த நாட்களில் நாள் முன்னாடி பாஸ்டரோட பேசிக்கொண்டிருந்தேன், அதிகாலையில் நான் எழுப்பப்பட்டு அவையில் ஏவப்பட்டு பாஸ்டரோட அதிகாலை 3 மணிக்கு பேசிக்கொண்டிருந்தேன்। और मैंने पास इंडिका 2-3 नाल पहले 2-3 दिन पहले सुबह 3 बजे खुदा ने मुझे मेरे दिल में डाल दिया कि पास्टर साहब के साथ बात करें। शायद मैक्रिदी था, उन्होंने पास्टर साहब के साथ बात की பாஸ்டர் சொன்ன காரியம் எனக்குள் வலியை கொடுத்தது। और पास्टर साहब ने मेरे साथ जो बात किया, मेरे दिल में दर्द हो गया था। பிரான்சிஸ் பிரதர், நான் பெட்டியெல்லாம் எடுத்துக்கொண்டு கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறி ஒரு பகுதிக்குள் போய் கொண்டிருக்கிறேன்। भाई फ्रांसिस, मैं मेरा बॉक्स वगैरह लेकर मैं गवर्नमेंट बस में बैठ के मैं सफ़र कर रहा हूँ। ஏன் பாஸ்டர் நீங்கள் இந்த கார் எடுத்து இந்த சூழ்நிலையை வச்சு போகக்கூடாதான்னு கேட்கும்போது, पास्टर साहब क्यों आप गाड़ी नहीं लेते, आप गाड़ी इस्तेमाल करें। நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்யும்போது நான் ஆடம்பரமான ஒரு காரியத்துக்குள் போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை। तो पास्टर साहब कह रहे हैं मैं तो खुदा का सेवा करने आया हूँ, यहाँ पे मैं लग्जरी के साथ तो नहीं कर सकता काम। என்னை ஒடுக்கி நான் செயல்பட விரும்புகிறேன்। मैं अपने आप को और छोटा करके मैं काम करना चाहता हूँ। பாருங்கள், அவர் போன பெட்டியெல்லாம் எடுத்து கவர்மெண்ட் பஸ்ஸில் எடுத்து சில பகுதிகள் போகும்போது எனக்கு தெரியும் அந்த பகுதிக்கு அனுப்ப போகிற பகுதி கஷ்டமான ஒரு பகுதி। आप जरा सोच के देखिए वहाँ पे सिटी के अंदर गवर्नमेंट बस में सफर करना कितना कठिन है। அவர் டாக்ஸி எடுத்துட்டு போனா போகலாம், वो टैक्सी में क्या जा सकते हैं? हाँ जा सकते हैं, எந்த காரியம் செய்யலாம் செய்யலாம், जो चाहते हैं वो वैसे कर सकते हैं, அவருக்கு எல்லா அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது। उनके पास सब कुछ है, அவர் செய்யாமல் செய்யலாம், अगर वो चाहते तो वो कर सकते। ஆனால் அவர் சொன்னது கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார்। पर वो कहते हैं कि खुदा मुझे देख रहा है। அல்லேலூயா। हालेलुया। அந்த கர்த்தர் பார்க்கிற வேலையை அவர் சரியாக செயல்படும் போது இவர் போய் ஊழியக்காரங்க போய் ஜெபிக்கும் போது அந்த இடத்துல விடுதலை உண்டாகும்। ऐसा जब सोच लेकर पास्टर साहब सफर करते हैं कि खुदा मुझे देख रहा है, इसलिए जहां भी जाकर वो कलाम सुनाते हैं वहां पर छुटकारा हो रही है लोगों के बीच में। ஆமென்। हालेलुया। நம்முடைய ஊழியக்காரர் அந்த உண்மை உள்ளவராக, நான் அப்போது சொன்னேன், இல்ல பாஸ்டர் கர்த்தர் நீ சில காரியங்கள் செய்கிறார் என்று நான் வேறு ஊழியக்காரரை அனுப்பி அந்த பெட்டியெல்லாம் ஒரு வீட்டில் வைக்கும்படி அனுப்பினேன்।
मैंने चाहा कि पास्टर साहब के जो बॉक्स वगैरह है जो भी एक खादिम को भेजकर उनका थोड़ा मदद करवाऊं। பாஸ்டர் இல்லை இல்லை என்று சொல்லப்படும்போது நான் சொன்னது நான் அனுப்புகிறேன், அவர் ஒரு வாலண்டியர்ஸ், உங்களை பார்க்கும்போது அவர் உங்களை பார்த்து மனம் மாறி எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் கற்றுக்கொள்வார், அந்த ஆசீர்வாதம் வரும், நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அனுப்பி। पास्टर साहब ने तो मना किया, पर मैंने कहा नहीं, मैं जो भेज रहा हूँ वो वॉलंटियर होंगे, पर उनको आकर आपके साथ सेवा करने का एक मौका तो दें, वो सुधर जाएंगे और वो जब आगे से जब भी सेवा करेंगे वो ऐसा सेवा करेंगे जैसे आप करते हो। हालेलुया हालेलुया। हालेलुया। பாருங்கள், என்னுடைய ஊழியக்காரன் ஒரு அந்த வார்த்தை சொல்லும்போது எனக்கு ஒரு வழி வந்தது। तो जब मेरे खादिम ने मुझे कुछ बताया तो मेरे दिल में बोझ आया। நான் உடனடியாக அந்த காரியத்தை அவர் எப்படி இலகுவாக செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டு கர்த்தர் எனக்கு ஆவியில் ஒரு சகோதரர் ஏற்படு கொண்டு வர வைத்து அந்த காரியத்தை செய்தேன்। तो जब मैं सोच रहा था कि इनका कैसे हम मदद करें तो वो बीच में एक वॉलंटियर का मुझे याद आ गया। சகோதர ஐக்கியம் என்பது ஒருவர் பாரப்படும்போது வேதனைப்படும்போது நாம் செயல்படுவர்களாக இருக்க வேண்டும், ஒரு மனப்பாவில் இருக்க வேண்டும்। तो एक दूसरे के साथ अच्छा रिश्ता में होना ये कौन सा बात है? रूह में एक होकर एक दूसरे का दुख दर्द को समझने वाली बात है। हालेलुया। நாம் அப்படி இருக்கும்போது நாம் யாருக்கெல்லாம் ஆசீர்வதிக்கிறோமோ கர்த்தர் அந்த இடத்தில் நம் மூலமாக ஆசீர்வதிப்பார்। जब हमारे अंदर वाकई में रूह में एकता होगी, जिनकी तरफ भी देखकर कहें कि उनको आशीष मिले, उनको आशीष मिलेगा। आमीन। हालेलुया। பாருங்க, நான் இந்த இடத்துக்காக ஜெபிக்கும்போது பாஸ்டர் இந்த ஊழியத்தை குறித்து எனக்கு ஒப்பு கொடுக்கும்போது நான் ஜெபிக்கும்போது கர்த்தர் என்னோட பேசினதை நான் உங்களோட பேசுகிறேன்। मैंने यहाँ पर इस कलीसिया के लिए जब दुआ करना शुरू किया, क्योंकि पास्टर साहब ने मुझे ये भोज सौंपकर जाना है, तो जब मैंने दुआ किया खुदा ने मेरे साथ बात किया। हालेलुया। हालेलुया। என்னுடைய காரியங்கள் எலியாவை போல் யோவான் ஸ்நானனை போல், मेरा काम जो है यूहन्ना बपतिस्मा देने वाला जैसा था और एली जैसा है। சொல்லுனா சொல்லிவிட்டு போகிற காரியம்। अगर खुदा ने कहा बोलो तो मैं बोल दूंगा। सुनना है, जिनके कान है वो सुनेंगे, ஏனென்றால் கர்த்தர் நம் அதிகமாக நேசிக்கிறார்। क्योंकि खुदा हम सबसे ज्यादा प्यार करता है। யாரெல்லாம் சத்தத்தை கேட்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய மகிமைக்கு கொண்டு வரும்படியாக जितने भी लोग इस कलाम को सुनते हैं वाकई में वो खुदा की महिमा दाखिल होंगे। 12 அப்போஸ்தலர்கள் 3 பேர் தனியாக அழைத்து தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார்। क्योंकि हम देखते हैं 12 शागिर्दों के बीच में 3 हैं जो यीशु के साथ साथ चले थे। இதே போல தான் நம்மை அழைத்து நமக்கு வெளிப்படுத்த போகிறார்। वैसे ही खुदा भी हम सबको चुन चुन के चला रहा है। वो महिमा के रूप में हमारे अंदर बसा हुआ है। என்னோட பேசினதை தான் நான் உங்களோட பேசுகிறேன்। खुदा ने मेरे साथ जो बात की वही मैं आपको दोहरा रहा हूँ। ஜனங்கள் என்னை எவ்வளவு நேசிக்கிறார்கள், मेरे लोग मुझसे कितना प्यार करते हैं। கர்த்தர் கேட்ட கேள்வி, खुदा का सवाल ये है, ஜெப வேளையில் கேட்ட கேள்வி, जब मैं दुआ कर रहा था, என் ஜனங்கள் என்னை எவ்வளவு நேசிக்கிறார்கள், मेरे लोग मुझसे कितना प्यार करते हैं। அவர்களுக்கு தேவைகளை எல்லாம் நான் சந்திக்கிறேன், उनके हर जरूरतों को मैं पूरा करता हूँ, காரியங்களை எல்லாம் நான் பார்க்கிறேன், उनके हर कामों पर मैं नजर रखता हूँ, அவர்கள் கேட்பதற்கு மேலாக நன்மை செய்கிறேன்। उनके मांगने से ज्यादा मैं देता हूँ। ஆனால் என் ஜனங்கள் என்னை எவ்வளவு நேசிக்கிறார்கள்। पर मेरे लोग मुझसे प्यार कितना करते हैं। ஹல்லேலூயா। हालेलुया। எனக்கு அது வேதனையாக இருந்தது। मुझे बहुत दुख हुई। நான் அவரோடு பேசின வார்த்தை, ஆண்டவரே இவர்கள் எவ்வளவு வேதனையோடு எவ்வளவு கஷ்டத்தோடு அவர்களுக்குள் ஒரு சமாதானத்துக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் வரும்போது நான் பார்க்கிறேன்। நான் தமிழ் சபையை விட இங்கே வரும்போது உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு பாரம் இருக்கும்। मैं हर बार जब भी यहाँ आता हूँ, तमिल कलीसियाओं से हटके यहाँ पर आकर मेरे दिल में बोझ और दर्द बढ़ती है। அவர்கள் பரிசுத்த ஆவி குறித்து இல்லை, ஆனால் நீங்கள் ஆவிக்குரிய அந்த மண்டலத்தில் போவதற்கு வாஞ்சியா இருக்கிறவர்கள், அதனால உங்களோட அதிகமாக ஆவிக்குரிய மண்டலத்தில் பிரயாணம் பண்ணுறதுக்கு அதிகமாக எனக்கு வாஞ்சியா இருக்கும்। क्योंकि पाखरू का मस्सा जो है इतना ज़्यादा नहीं है तमिल कलीसिया में जितना हिंदी कलीसिया में है, तो इसलिए मुझे ज़्यादा बोझ है कि यहाँ पे मैं ज़्यादा काम करूँ। அந்த இடத்துல ஆவியானவர் சொன்ன காரியம், நான் அவர்களோடு இருக்கிறேன், நான் சபையோடு இருக்கிறேன், ஆனால் ஜனங்கள் என் மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார்கள்। पर खुदा ने मुझे कहा मैं तो उनके साथ साथ हूँ, उनका हर ज़रूरत को पूरा करता हूँ, पर वो मुझसे कितना प्यार करते हैं। கேட்கப்படும்போது வேதனையான ஒரு காரியம்। जब खुदा ने मुझसे पूछा तो मुझे वाकई में दुख हुई और खुदा ने कहा ஜனங்கள் தங்கள் ஆசீர்வாதங்களை அவர்களேயே நிறுத்தி வைத்திருக்கிறார்கள்। मेरे लोगों ने उनके आगे के आशीष को खुद से उन्होंने रोके रखा है। हालेलुया। हालेलुया। என்ன அது? ये क्या है? தேவனை நாம் அன்பு கூறும்படியாக खुदा से और प्यार करें। பாருங்கள், தேவனுடைய ஆலயம் இது। ये खुदा का, நாம் இந்த ஆலயத்தை தேவன் வார்த்தை பார்த்தோம், என் ரத்தத்தினால் உருவாக்கப்பட்ட சபை அது। हम देखते हैं कि यीशु ने अपना लहू बहाकर कलीसिया को बनाया है। கட்டடம் அல்ல, ये बिल्डिंग नहीं है, நம்முடைய ஐக்கியம், हमारे जो रिश्ता है बीच में, நம்முடைய ஐக்கியம், हमारे बीच में भाई बहन के रिश्ता, குடும்பத்தை சேர்ந்தவர்கள், हम सब एक ही परिवार से हैं, இயேசுவின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், हम यीशु के परिवार से हैं। நாம் அனைவரும் கிறிஸ்துவுக்குள் அன்பாக இருக்க வேண்டும்। हम सबको मसीह में
प्यार रखना एक दूसरे के साथ जरूरी है। நம் அனைவரையும் ஒரே விதமாக ஆசீர்வதிக்கிறார். यीशु वहां से हम सबको वही आशीष दे रहा है। ஆமென். हालेलुया। இப்போது அந்த மகிமையை காண போகிறோம். अभी उस महिमा को हम देखेंगे। हालेलुया. हालेलुया। வேத இயேசு ஆவியானவர் சொன்ன காரியங்களை உங்களிடத்தில் செய்கிறேன். पाकरू ने जो बताया है वही बता रहा हूँ। என்னுடைய சபை, என்னுடைய ஜனங்கள் எவ்வளவு வசதியாக இருக்கிறார்கள் என்றால் என்னுடைய ஆலயத்தை எவ்வளவு பார்க்கிறார்கள், எவ்வளவு அதுக்குள்ள அக்கறை செலுத்துகிறார்கள். अक्करे अक्करे मेरे लोग मेरे कलीसिया को लेकर कितना दुख उठाते हैं, कितना बोझ उठाते हैं। कितने लोग हैं, आप सोच के देखें, जो कलीसिया के लिए दुख उठाते हैं। தேவனை ஆசீர்வதியும், நாம் தேவனை சமாதான சந்தோஷமாக நாம் அன்பு கூறும்போது கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார்। तो अगर हम खुदा के बोझ को समझते हैं तब जाके वो आशीष की रुकावट निकाल के आशीष मिलेगी। நம் சபையை காணிக்கையோ தசமபாதமோ எதுவுமே நம்ம அதை பற்றி சிந்திப்பதும் இல்லை, கேட்பதும் இல்லை, கர்த்தருடைய ஆவியானவர் செயல்படுகிறார்। कलीसिया में ना हम ऑफरिंग्स का बात करते हैं, दाई यकीन की बात करते हैं, पैसों की बात नहीं कर रहा हूँ, वो खुदा दिल में डाल के हर एक को चलाता है, उसका बात नहीं कर रहा हूँ मैं। அப்படிப்பட்ட சபையில் ஆவியானவர் சொன்னார், என் ஜனங்கள் என் சபையுடைய உணர்வு இல்லாமல் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள்। मैं ये देखता हूँ कि मेरे लोग जो हैं मुझे नहीं पहचानते और इधर उधर ऐसे ही चलते फिरते रहते हैं। என்னை ஆராதிப்பதற்கு தாவீது ராஜா தன்னுடைய ஆலயத்தை கட்டும்போது, சாலமன் கட்டும்போது எவ்வளவு அக்கறையாக கட்டினாரோ, அந்த உடன்படிக்கை மகிமையாய் நான் உங்களுக்குள் இருக்கிறேன், அந்த மகிமையை நீங்கள் எவ்வளவு அசட்டையாக பார்க்கிறீர்கள்। जब सालोमोन ने मेरे लिए हैकल बनाया था तो गिन गिन के एक एक काम को देख देख कर उसने मेरे लिए बनाया था और मेरी महिमा उतर आई थी वहां पर। वही महिमा के रूप में मैं अभी इन लोगों के बीच में मौजूद हूँ। वो क्यों महसूस नहीं करते इस बात को? என்னுடைய தேவனுடைய சபையை நாம் எப்படி என்னை கர்த்தர் என் குடும்பத்தை அன்பு கூர்ந்து உயர்த்ததை விட அதிகமாக என் தேவனுடைய சபையை நாம் ஒருமனப்படுத்தி செயல்பட வேண்டுமா இல்லையா? आप सोच के देखें, खुदा की कलीसिया जो हमारा एक परिवार जैसा है, उसको एक होकर ऊपर उठाना जरूरी है कि नहीं? आमेन। हालेलुया। நாம் இந்த நாளிலிருந்து தேவனை நோக்கி நாம் பார்க்க வேண்டும்। आज के बाद इस चीज को लेकर खुदा की तरफ मांगना शुरू करना चाहिए। நான் எதற்காக என்றால் இந்த இடத்துக்காக நான் பாரத்தோடு ஜெபித்துக் கொண்டிருந்தேன்। क्योंकि मैं इस जगह को लेकर मैं दुख उठाकर मैं वहां पर दुआ कर रहा था। இந்த இடத்துக்கு மாற்றப்படுகிறது, वहां से यहाँ आ गए, இந்த இடத்திலிருந்து வேற இடத்துக்கு மாற்றப்படுகிறது, यहाँ से कहीं और जाना है। ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் அங்கும் இங்கும் அலையும்படியாக ஏன் இந்த காரியம்? आपके बच्चे इधर उधर क्यों घूमना पड़ रहा है उनको? உம் ஜனங்கள் உம்மை ஆராதிக்கும்படியும் பிள்ளைகள் உம்மை சந்தோஷத்தோடு களி கூறும்படியாக ஒரு இடம் வேண்டுமே। आपका प्रस्तिष्ठ करने और आपके हुजूरी में बैठने के लिए एक जगह की जरूरत है। தேவன் அல்லவா? तू सबसे बड़ा खुदा है ना, மகிமை எங்களுக்குள் இருக்கிறது அல்லவா? तेरी महिमा हमारे अंदर है ना। மகிமையில் தேவ ஆவியானவர் எங்களுக்கு அசைவாடி நாங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை நாங்கள் உம்மோடு சேர்ந்து செயல்பட வேண்டும் அல்லவா? और तेरी महिमा के रूप में पाकरू जो हमारे अंदर बसा हुआ है, उस पाकरू के साथ तेरे लिए काम करना जरूरी है। பிள்ளைகள் ஒருமனப்பட்டு இருக்கும்போது நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் அல்லவா? तो अगर तेरे बच्चे वाकई में रूह में एक होते हैं तो तुझे आशीष देना जरूरी है। ஜெபிக்கும்போது ஆமென் சொன்னது, அங்கும் இங்கும் அலையறதுக்கு காரணம் என்றால் என் ஜனங்கள் புறமுகத்துக்கு காட்டி என்னை நேசிக்காமல் போகிறார்கள்। पर खुदा ने मुझे जवाब दिया कि मेरे लोग मुझसे उतना प्यार नहीं करते जितना तू समझता है। आमेन। हालेलुया। எத்தனை பேருக்கு தெரியும்? कितने लोग इस बात को जानते हो? இந்த சபை எங்கிருந்து வருகிறது? ये कलीसिया वहां से यहाँ आई है। ஏன் வருகிறது? क्यों आई है? என்ன காரணம்? किस वजह से? சிந்திக்கும்படியாக सोच के देखें। தேவன் நமக்கு பொருளாதார, சில பேரை சொல்லுவாங்க பொருளாதார பிரச்சனை, कोई कह सकते हैं पैसों की कमी है, குடும்பத்துக்கு ஒரு பொருளாதார பிரச்சனை என்றால் எவ்வளவு தூரம் நான் பிரயாசப்பட்டு நான் செயல்படுத்துகிறேன்। पर अगर मेरे परिवार में कोई पैसों की प्रॉब्लम होती तो कितना हम यत्न करके उसको ठीक करते हैं। வேற ஒரு காரியமான பிரச்சனை இருக்கலாம், अगर और कोई प्रॉब्लम हो सकती है। ஞானத்தோடு இத்தனை பேர் இதற்காக உபவாசம் பண்ணி இயேசுவே எங்களுக்கு இந்த இடத்தில் ஆராதிக்க வேண்டிய இடத்தில் நான் ஒருமனப்பட வேண்டும் என்று எத்தனை பேர் உபவாசித்து அந்த மகிமையை பெற்றுக்கொள்ள நாம் இருக்கிறோம்। कितने लोग रोजा रख के कलीसिया कहाँ जाना है, कैसे करना है, ऐसा करके इस भोज के साथ कितने लोगों ने दुआ किया है। हालेलुया। हालेलुया। என்னுடைய வீடு, என்னுடைய பிள்ளை, என்னுடைய காரியங்களுக்கு நான் வாஞ்சியோடு தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், ஆனால் என் தேவன் அவர் சமாதானத்தோடு சந்தோஷத்தை அவர் ஆசீர்வதிப்பதற்கு அந்த இடம் எப்படி இருக்கிறதா? मेरा घर, मेरे बेटे, मेरे काम के लिए खुदा हर काम पूरा करें, पर खुदा के खुद के कलीसिया के लिए अपने आप को त्यागना और खुदा के लिए काम करने के लिए कोई तैयार नहीं है। आमेन। हालेलुया। நான் பாஸ்டரோட காரியத்தை பேசும்போது
मैंने पास्टर साहब को ये बताया। வந்து நான் கடந்த 2 வாரமாக என்னால் தூங்க முடியாது. पिछले 2 हफ्ते से मैंने ठीक से नहीं सोया है कलीसिया की वजह से। போதெல்லாம் வலி. जब भी मैं सोने के लिए जाऊंगा तब भी मेरे दिल के अंदर दर्द है, அழுகையா வரும். मुझे रोना आता है। நம் அனைவரும் தேவன் எவ்வளவு அழகாக வைத்திருக்கிறார். हम सबको खुदा ने कितना आशीष दी है அவர் மகிமைக்கு எவ்வளவு நன்மையாக பாதுகாக்கிறார். और उसकी महिमा ने हम सबकी हिफाजत की है। ஆனால் என் ஜனங்களோ வேதத்தை சொல்லப்பட்ட ஜனங்களோ அங்கும் இங்கும் அலையதை போல அலைந்து கொண்டிருக்கிறார். पर मेरे लोग कलाम में जैसा लिखा है कभी इधर कभी उधर है उनकी हाल। நான் அவரை ஆசீர்வதிக்கிறேன் அல்லவா. मैंने उनको आशीष दी। தன்னுடைய காரியங்களுக்கு அவர்கள் செயல்படும் போது எல்லாவற்றிலும் மாமிசத்தை செயல்படுத்தி தன்னுடைய காரியங்களை சாதித்துக் கொள்கிறார்கள். ஆனால் என்னுடைய காரியம் வரும்போது மற்றவர்கள் பார்க்க வேண்டும், அவர்கள் பார்க்க வேண்டும் என்று தள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறார். खुद का काम जब करना है तो खुद यत्न करते हैं कि खुद अपना काम पूरा हो जाए, बट कलीसिया का काम जब करना है वो चाहते हैं कि कोई दूसरा करे, मैं क्यों करूं। ஹல்லேலூயா. हालेलुया। ஒன்று நாம் தேவனுக்காக வைராக்கியமாக கிரிகள் மூலமாக நாம் தாங்குறவர்களாக மாற வேண்டும், அல்லது நாம் உபவாசித்து அதற்காக ஒருமனப்பட்டு இந்த தேவன் என் சபைக்கு நாங்கள் இந்த நல்ல ஜனங்கள் நாம் என்னுடைய ஜனங்கள் ஒருமனப்படுத்தி தேவனை ஆராதிக்கிறவர்களாக உபவாசித்து ஜெபிக்கிறவர்களாக மாற வேண்டும். दो में से एक करना है। एक है कि गहरत के साथ खुदा के लिए अपना सब कुछ दे दें, वरना दूसरी तरफ से रोजा रख के एक होकर जगह जगह में इकट्ठा होकर कलीसिया के लिए दुआ करें। ஹல்லேலூயா. हालेलुया। நாம் சிந்தித்திருப்போமா? क्या आपने ये सोचा है? இதை சிந்தித்திருப்போமா? आज அனைவரும் தேவனுடைய ஒரே ஆவியில் நாம் இருக்கிறோம். हम सब खुदा के रूह में हैं, அவர் இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்ட ஒரே மகிமையில் இருக்கிறோம். यीशु के लहू से मूले हुए हैं। எனக்கு ஒரு சரீரத்தில் எனக்கு ஒரு வலி என்றால் என் சகோதரனுக்கு ஒரு வலி வருகிறது, உடனடியாக நாம் பார்க்கிறவர்கள் தான் கிறிஸ்துவர். तो शरीर में देखें तो अंग में कहीं भी प्रॉब्लम हो तो दूसरे अंग को मालूम होना जरूरी है, यही कलीसिया है। ஒரு பலப்படுத்துகிறவரும் கிறிஸ்துவர். एक दूसरे का ख्याल रखें, यही है मसीह लोग। உன்னின் மேல் அன்பு கூறதை போல பிறர் மேலும் அன்பு கூறு. अपने आप को जैसे आप संभालते हो वैसे ही दूसरों को भी संभालना सीखें। முதலாவது கட்டளை. ये இரண்டாவது கட்டளை. ये खुदा की तरफ से है। முதலாவது கட்டளை ஒரே தேவனை தவிர வேறு தேவனை இல்லை, நீ அவர் மேல் அன்பு கூறு. पहली बात यह है कि खुदा ने कहा कि मैं ही हूँ खुदा, जिंदा खुदा, सिर्फ आप मेरा प्रशिश करें। ஹல்லேலூயா. हालेलुया। நாம் இந்த நாளிலிருந்து யோசிப்போம். आज के बाद आप इस बात को लेकर सोचें। நம்மால் ஆண்டவரே என் சபையை எங்களுடைய சபையை நான் கொடுக்க வல்லமை, என்னுடைய பலத்தை என்னுடைய ஜெபத்தை நான் கொடுக்க வல்லவராக இருக்கிறேன். ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். आप इसको ट्राई करके देखें कि मैं मेरी तरफ से मेरी कलीसिया के लिए मैं दुआ करूंगा। आप करके देखिए और खुदा आपको आशीष देना शुरू करेगा। ஹல்லேலூயா. हालेलुया। ஏதோ நான் என்னுடைய காரியங்களை கொடுத்து விட்டேன், இது எனக்கு இல்லை, நான் பார்க்கிறேன் என்று கணக்கு அக்கௌண்ட்ஸை காட்டிட்டு பேசுகிறது உலகம். ये बात नहीं है कि ये कह सकते हैं कि मैंने जो मुझसे हो सकता है वो पैसे दे दिए, आगे मैं कुछ नहीं कर सकता, ऐसे नहीं बात कर सकते। पैसों की बात दुनियावी लोग करते हैं। என்னுடைய வீடு, என்னுடைய தேவனுடைய ஆலயம், நான் என் தேவன் எனக்கு செய்திருக்கிறது என்று உண்மையான என் தகப்பன் ஒரு உணர்வு எனக்கு இருக்கும் என்றால் என் தேவனுக்காக நான் ஜீவனை கொடுக்க வல்லவராய். आप अपने जान देने तक तैयार हो जाएं, क्योंकि ये हमारा पिता परमेश्वर का घर है, हम सबका घर है। हालेलुया। நான் வாயில் தான் சொல்கிறேன், என் தேவனுக்காக நான் எதையும் கொடுப்பேன் என்று. हम मुंह से तो कह देते हैं कि यीशु के लिए मैं कुछ भी करूंगा। ஹல்லேலூயா. हालेलुया। என் தேவனுக்காக நாம் என்ன கொடுத்திருக்கிறோம்? पर वाकई में हम क्या देते हैं खुदा के लिए? ஒன்றும் அறியாத இந்துக்களை பார்க்கிறோம், வேறு மதத்தை பார்க்கிறோம், அவர்கள் செய்கிற காரியங்களில் நாம் 1% நாம் தேவன் மேல் அன்பு கூற காரியம் உண்டா? हम दूसरे लोगों को जरा आप परख के देखें, जो मूर्ति पूजा वगैरह करते हैं, वो जो करते हैं उसमें से 1% भी क्या हम करते हैं? அவர்கள் அறியப்படாத தேவனுக்கு அவர்கள் செய்கிறார்கள். நான் அறிந்த தேவனுக்கு, அவர் நம்மை ஆசீர்வதித்த தேவனுக்கு நாம் என்ன செய்கிறோம்? जिस खुदा को वो पहचानते ही नहीं उनके लिए अपना जान तक दे देते, बट जिस पिता परमेश्वर को हम सब जानते हैं उसके लिए क्या करते हैं? சிந்திக்கும்படியாக சொல்கிறேன். अब सोच के देखें, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். अब थोड़ा सा सोच के तो देखें। என் இயேசு இங்கே இருக்கிறார். मेरा यीशु मौजूद है यहाँ। ஹல்லேலூயா. हालेलुया। நம்மை ஆசீர்வதிப்பதற்காக இங்கே இருக்கிறார். हमें आशीष देने के लिए तो मौजूद है। அவருடைய இருதயம் எப்படிப்பட்ட வழியாக இருக்கும்? तो उसके दिल में कितना दर्द हो रहा होगा। என் ஜனங்களை இவ்வளவாக நான் ஆசீர்வதிக்க வருகிறேன், ஆனால் அவர்கள் எதை குறித்தும் அசட்டையாகி எதை குறித்தும் சிந்திக்காமல் பெற்றுக்கொள்வதில் மாத்திரமாக இருந்து கொண்டிருக்கிறார். मेरे लोगों को इतना आशीष मैं देना चाहता हूँ, पर वो मेरी तरफ देखते नहीं हैं, सिर्फ वही मांगते रहते हैं जो उनकी चाहत है। ஆனால் அப்படி இருந்தும் நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். फिर भी मैं उनको आशीष देता हूँ। நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். இப்போது
अभी हमें आशीष मिलती है, ஆனால் அந்த தேவனுக்கு என் தகப்பனுக்கு எவ்வளவு வலி இருக்கும். पर पिता परमेश्वर को कितना दुख होगा, சிந்திக்கப்படுகிறார். सोच के देखें. கொரோனா ஆபத்திலிருந்து காப்பாத்தினார். कोरोना हुई थी तो फिर भी खुदा ने आपको बचाया. நம் பிள்ளைகளை அன்பாக குடும்பத்தில் இதையும் அந்த ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். हमारे बच्चों को खुदा ने अच्छी तरीके से आशीष दी है. இது புதிய எருசலேம் சபை, அந்த சபை இந்த சபை இல்ல, நாம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட்ட ஒரே ஆவியில் உள்ள தேவனுடைய பிள்ளைகள் தான். ये नई यरूशलेम कलीसिया है, वो कलीसिया है, वो बात नहीं है. हम सब यीशु के लहू से मूले हुए हैं. हम सब एक ही पिता परमेश्वर के बच्चे हैं. ஹalleluya. हालेलुया. உங்களுக்கும் எனக்கும் செபிக்கிற ஊழியக்காரர் ஒன்றுமே இல்லாமல், சம்பளம் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் அவன் கஷ்டப்படுகிறது நமக்கு தெரியுமா? पर आपके लिए और हमारे लिए दुआ कर कर इतना सेवा करने वाला खादिम को हम कुछ भी नहीं देते, क्या आप जानते हो? அவருக்கு தர சம்பளம் கூட வேணாம் என்று சொல்லிவிட்டார். उनको हमने सैलरी देना भी बंद कर दिया है. அந்த மனித அந்த சகோதரர் ஒன்றுமே இல்லை அவருக்கு. उनके पास कुछ भी नहीं है, அந்த சகோதரர் நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார். फिर भी वो हमारे लिए दुआ कर रहे हैं. கர்த்தர் நம்மை குறித்து எவ்வளவு வேதனைப்படுவார். खुदा हमें लेकर कितना दुख उठा रहा होगा. நமக்காக அங்கு வேதனைப்பட்டு அழுது கொண்டிருக்கிறார். उनके लिए वहां बैठकर दुख उठाकर पास्टर साहब दुआ करते हैं, நான் ஆசீர்வதிக்கிறேன். और उनके दुआ सुनकर मैं आपको आशीष देता हूँ. என் ஜனங்களோ पर मेरे लोग, அன்பு எங்கே? आपका प्यार कहाँ है? சிந்திக்கும்படியாக अब सोच के देखें. என் வீட்டில் ஒரு என் மனைவி இல்லை என்னும் சகோதரர்கள் இந்தியாவிலோ பாகிஸ்தானிலோ இலங்கையில் எங்கிருந்தாலும் ஒரு வலி வேதனை என்றால் உடனடியாக நாம் அவர்களுக்கு தேவைகளை சந்திக்க பார்க்கலாம் அல்லவா? हमारे परिवार में, इंडिया में, जहाँ भी हो, किसी को भी अगर ज़रूरत पड़ी तो कैसे भी करके यत्न करके उनका ज़रूरत को पूरा तो हम करते हैं. இரவும் பகலும் நமக்காக ஜெபிக்கிற என்னுடைய ஊழியக்காரன் தகப்பனுக்கு நான் எவ்வளவு கனம் பண்ணியிருக்கிறேன். पर रात दिन हमारे लिए दुआ करने वाले खादिम के लिए हमने क्या किया है? தேவனுடைய ஊழியக்காரனுடைய வலி எவ்வளவு இருக்கும்? उनको कितना दुख हो रहा होगा. அது நம்மோட பேசுவதில்லை. पर वो நம்மோட இதை குறித்து அவள் ஊழியக்காரன் वो பேசுவதில்லை. कभी भी मुंह खोलकर ऐसे बात नहीं करते. எல்லாவற்றிலும் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு அது நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். हर चीज को खुशी के साथ स्वीकार कर लेते हैं அது தேவனுடைய கிருபை. और कहते हैं कि खुदा का कृपा है. ஆனால் நாம் पर हम हैं இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு, यीशु के लहू से मूले हुए हैं, இயேசு அன்பால் நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டு और प्यार से खुदा ने हमें मस्सा भी किया है. உணர்வில்லாதவர்களாக இருக்கிறோம். फिर भी एहसास नहीं होती खादिम के बारे में. என் ஊழியக்காரர்கள் என் இயேசுவுக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? आप परख कर देखिए, यीशु के लिए आप क्या करते हो? நான் கேட்டேன், அந்த இடத்துல இருந்து வேற இடம் தேடுவதற்குள்ள என்ன தேவை, என்ன காரியம் ஏற்பட்டது பாஸ்டர்? मैंने पास आपसे पूछा वो जगह छोड़कर बाहर आने की क्या जरूरत थी? நான் இதை குறித்து நான் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்து நான் எதுக்கும் உள்ளே போக மாட்டேன், சிந்திக்க மாட்டேன். ஆவிக்குரிய காரியங்களோட தான் நின்று கொண்டிருக்கிறேன். मैं एडमिनिस्ट्रेशन के बारे में ज्यादा ध्यान नहीं देता हूँ, सिर्फ मैं रूहानी चीजों को देखता हूँ. கடந்த சில வாரங்களாக இங்க பார்க்கிங் பிரச்சனை அது வரும்போது எனக்கு வேதனை. என் பிள்ளைகள் அங்கு இங்கும் அலைகிறார்களே, குழந்தை வைத்துக் கொண்டு அலைகிறார்களே, ஏன் இந்த வேதனை? पिछले 2 हफ्ते से मैं देख रहा हूँ कि बच्चों को गाड़ी में रखते हुए इधर उधर घूमते रहते हैं, घंटों तक की पार्किंग नहीं मिली. அந்த இடத்துல சொன்ன பாஸ்டர் அங்கு வாடகை ஏற்றி விட்டார்கள், நம்ம இடத்துல பணம் இல்லை, ஆகவே நாம் வேற இடம் தேட வேண்டியதாக இருந்தது. तो पास्टर साहब ने जवाब दिया कि वहाँ पे किराया और भी बढ़ रहा है और हमसे नहीं होता कि हम उसको पे करें. ஹல்லேலூயா. हालेलुया. நாம் சந்திக்க முடியாதா? क्या हम नहीं कर सकते? நம் தேவன் ஆலயம், இந்த இடத்துல என் தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். என் தேவனை நான் கனம் பண்ண, என் ஜீவனை கொடுக்கிறேன், ஆகவே நான் சந்திக்கிறேன் என்று தேவனுக்குள் நாம் வரும்போது கர்த்தரை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். अगर हमारे अंदर गहरत हो कि ये पिता परमेश्वर का घर है, ये मेरा कलीसिया है और मैं खड़ा होकर कुछ करूंगा, अगर आप ऐसे कहोगे और करोगे तब जाके आपको आशीष मिलेगी ना. ஹல்லேலூயா. हालेलुया. என் தேவனை நான், என் தகப்பனை நான் கனம் பண்ணேன்னு சொல்லுது. தாய் தகப்பனை கனம் பண்ணும்போது நான் நீடி காலத்தை தருவேன். அது வாட்டி கர்த்தர். क्योंकि हम देखते हैं दुनियावी नज़र से कि जो भी माँ बाप का आदर करते हैं, सम्मान देते हैं, उनको इतना लंबा आयु दिया जाएगा. என் ஜனமே, என்னை நீங்கள் கனம் பண்ணும்போது கொடுத்து பார், செய்து பார், நான் எப்படி உங்களை இறங்கொள்ளா மற்றும் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க. मेरे लोगों को देखकर मैं कहता हूँ जिंदा परमेश्वर कि आप मेरे लिए, मेरा जगह के लिए अपने आप को सौंपकर अपना सब कुछ देखकर देखें. ஹல்லேலூயா. हालेलुया. பார்த்தோம், எனக்கு வலி. சிறு குழந்தைகளை கையில் வைத்துக் கொண்டு
பார்க்கிங் கிடைக்காமல் சின்ன குழந்தைகளை எடுத்து அழைத்து கொண்டிருக்கிறோம் தேவனுடைய ஆலயத்துக்கு வருவதற்கு. छोट- தாய்மார்கள் கஷ்டப்படுகிறார்கள் தெரியுமா? छोटे छोटे बच्चों को हाथ में रखते हुए पार्किंग ढूंढते हुए इधर उधर घूमना बहुत दुख होती है मुझे। பெற்றோர்கள் நாம் அதை பார்த்து விட்டு நாம் என்னுடைய காரியங்கள் ஏதோ சபைக்கு போகிறேன் ஏதோ ஒரு சபைக்கு போகிறேன் என்று போதே வந்து கொண்டிருக்கிறோம். पर कुछ लोग ऐसे हैं जो कहते हैं मैं कलीसिया जा रहा हूँ, मैं जस्ट मेरा काम करूंगा। என்னுடைய வீடு அப்படி இருக்க மாட்டால் நான் எவ்வளவு தூரம் அக்கறை எடுப்பேன். अगर मेरा खुद का घर ऐसा होता तो मैं क्या क्या करता। என்னுடைய சகோதரி பிள்ளைகள் இப்படி கஷ்டப்படும் போது நான் எப்பொழுது நான் கனம் பண்ண வேண்டும். मेरी बहन अगर दुख उठा रही है बच्चों के साथ तो आपको कितना दर्द होना चाहिए। வரவில்லை என்றால் நாம் உடனடியாக முழங்கால் படிட்டு இயேசுவே எனக்கு இடம் கொடுங்க என்று நாம் உபவாசி ஜெபிக்கும் போது கர்த்தர் கொடுக்க வல்லவர். तो अगर आपको जगह नहीं मिली तो मिलके आप घुटने टेक कर दुआ करके देखिए, खुदा बड़ा जगह देगा। இந்த தேவனுடைய ஆலயத்தை நாம் கட்டுவதற்கு எவ்வளவு தூரம் நாம் ஆயத்தம் பண்ணியிருக்கிறோம். खुदा के कलीसिया को बनाने के लिए आगे क्या आप अपने आप को सौंपते हो। खुदा के आने का वक्त बहुत निकट है। சமீபமாக இருக்கிற நம்முடைய அசட்டையான தேவனை பார்த்து பெற்றுக்கொள்கிற பெருமை நாம் எவ்வளவு தூரம் அன்பு கொண்டிருக்கிறோம். तो सिर्फ और सिर्फ हम मांगते रहते हैं कि मेरा ये कर वो कर। प्यार कब करेंगे खुदा से। தேவன் நம் இருதயத்தை பார்க்கிறார். खुदा हमारे दिलों को परखता है, இருதயத்தை பார்க்கிறார். हमारे दिलों को देखता है, எல்லா காரியங்களும் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். और हमारे दिल में जो हर चीज है अगर वाकई में वो सच है அன்பை தேவன் வெளிப்படுத்துவார். तब खुदा प्यार भी तो दिखाएगा ना। இயேசு மேல் இருக்கும் அன்பை நாம் வெளிப்படுத்த முடியும். यीशु के ऊपर जो भी प्यार है, நம்ம மேல் அன்பை வெளிப்படுத்த முடியும். दूसरों के लिए प्यार है। பாரம் வரும்போது கர்த்தர் நம்மையும் நம் தேவைகளையும் எல்லாம் சந்திக்க ஆசீர்வதிக்க வல்லவர். ये बोझ जब अंदर से पैदा होगा तब जाके आशीष का द्वार खुलेगा। हालेलुया। நாம் இந்த நாளிலிருந்து நாம் சிந்திப்போம். हम आगे से सोचें इसके बारे में। என் தேவன் தனக்காக இறங்கி நம்மை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். खुदा चाहता है कि हमें आशीष दे। என் ஊழியக்காரர் எல்லாவற்றையும் கொடுத்து ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். मेरा खादिम भी मेरे लिए दुआ करता है कि मेरा जो भी चाहता है वो पूरा हो, நான் எங்கே இருக்கிறேன்? पर मैं क्या कर रहा हूँ। நாம் ஒப்பு கொடுத்து நாம் இந்த நாளிலிருந்து உபவாசித்து ஜெபிக்கும் போது கர்த்தாவே இதோ இந்த வாக்களில் என் சபையானது இந்த பட்டணங்களில் இந்த சபையானது மகிமையான சபையாக மாற வேண்டும். जब मैं अपने आप को सौंपते हुए मेरे कलीसिया के लिए रोजा रख के दुआ करूंगा तो ஆவியில் நிரம்பி வழிகார மாற வேண்டும். ये कलीसिया एक महिमा भरी कलीसिया बनेगी और रूह में एक होकर हम आगे बढ़ेंगे। முழங்கால்கள் முடங்கி இயேசு நாமத்தை மகிமைப்படுத்த சபையாக மாற வேண்டும். घुटने टेक कर यीशु मसीह के नाम को ऊंचा उठाने वाला कलीसिया बनाएं। ஒவ்வொருவருக்கும் நீ ஆசீர்வாதத்தை தாரும். हम सबके अंदर वो रूहानी आशीष दे நாங்கள் கொடுக்க வல்லவராய் இருக்கிறோம். और हम अपने आप को सौंपने के लिए तैयार हैं எங்களை கொடுக்க வல்லவராய் இருக்கிறோம். और हमें देने के लिए तू मौजूद है எங்களை நாங்கள் தருகிறோம். और हम अपने आप को सौंपते हैं, हमारे समय देंगे। நாங்கள் உம்மை ஜெபத்தில் நாம் முழங்கால் படிட்டு உம் சமூகத்தில் இருக்கிறோம். हम घुटने टेक कर तेरे हुजूरी में बैठेंगे। இஸ்ரவேலுக்கு ஜெபிப்பது மக்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்பாக என் தேவன் என் ஆலயத்தம் அடைக்கப்பட்டிருக்கிறது, அலங்கங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது, பிள்ளைகள் அங்கங்கள் ஓடிக்கொண்டிருக்கார்கள், இதை குறித்து நமக்கு பாரம் வர வேண்டும். इजराइल के लिए दुआ करने से पहले, दूसरे कामों के लिए दुआ करने के पहले खुदा के हुजूरी, खुदा के कलीसिया के लिए मैं दुआ करूंगा। जहां पर जगह मुझे नहीं मिल रही और खुदा के बच्चे इधर उधर घूम रहे ढूंढ रहे हैं जगह, तो मैं उस जगह के लिए दुआ करूंगा। हालेलुया, हालेलुया। हम खड़ा होकर दुआ करेंगे। அந்த பாரம் இயேசுவின் பாரம் நம்முடைய பாரமாக மாற வேண்டும். वो जो यीशु का भोज है हमारा भोज बने, ஒவ்வொருவருக்கும் அந்த பாரம் வர வேண்டும். हर एक के अंदर ये भोज आओ। என்னுடைய தேவனுடைய ஆலயம் நெகேமியா இருக்கும்போது அவர்கள் சகோதரர்கள் அவர்கள் வந்து சொல்கிற காரியம் இதோ எருசலேம் ஆலயம் கிடையாது, மதில் சுவர்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது சொல்லப்படும் போது அவர் எங்கேயோ இருக்கிறார். जब नेहमिया को आकर उन्होंने बताया कि खुदा के हैकल के बाहर जो भी दीवार है उन सबको तोड़ दिया है, तो नेहमिया तो वहां पर मौजूद नहीं था। கோசேன் என்ற விட்டு அவர்கள் சிரித்து விட்டு சாப்பிட்டு விட்டு போய் விடுகிறார்கள். बट वहां पर जो लोग आए थे आकर बताकर गए थे कि वहां पर सारे दीवारों को तोड़ दिया है लोगों ने। ஆனால் நெகேமியாவுக்கு அந்த நேரத்திலிருந்து இருதயம் குத்தப்பட்டு வேதனைப்பட்டு அழுகிறார். पर उसको वो बात सुनकर इतना दुख हुआ दिल में। ஏன்? क्यों? தேவன் என்னை படைத்த தேவன் என ராஜாவாக அரண்மனையில் பெரிய உத்தியோகத்தில் பெரிய காரியத்தில் ஆசீர்வதித்து வைக்கும் போது அவருடைய வீடானது எப்படி இருக்குது, பாழானது, இடிந்து போயிருக்கிறது அல்லவா? मुझे रचाने वाला खुदा ने मुझे इतना आशीष दी कि मैं इतना बड़ा जगह में पूरे आशीष के साथ मैं काम कर रहा हूँ। என்னை அன்பு கூறுகிற தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்கிறது? पर मेरा पिता परमेश्वर का है। என் தகப்பனுடைய வீடு எப்படி இருக்கிறது? मेरे पिता का घर को देखो। அவனுக்குள் பாரம் வந்து அழுது ஜெபிக்கும் உபவாசி ஜெபிக்கும் போது 3 மாதத்துக்குள் தேவன் நெகேமியா மூலமாக பெரிய காரியங்களை செய்கிறார். उसको इतना बोझ आ गया था कि रोजा रख के उसने दुआ करना शुरू किया और आगे 3 महीने के अंदर हर दीवार को फिर बनाया गया। அந்த பாரம் நமக்கு வர வேண்டும்.
ये बोझ हमारे अंदर நெகேமியாவோட பாரம் நமக்கு வர जैसे வேண்டும். नेहमिया के अंदर அந்த बोझ था, பாரம் நமக்கு வரும்போது वही बोझ जब हमारे अंदर होगा, கர்த்தர் நம்மேல் விசேஷித்த அபிஷேகத்தை ஊற்றி खुदा हमें एक विशेष के साथ एक நம்மை இந்த தேசத்துடைய தூண்களாக மாற்றப் போகிறார். खुदा चाहता है कि इस पूरे देश में खुदा हमें इस्तेमाल அந்த உணர்வு நமக்குள் வர வேண்டும் என்று ஆவியானவர் இந்த நாட்களில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். और पाखरू इसी बात को आपको बता रहा है कि ये एहसास आपके अंदर आ जाए। என்னுடைய ஆலயத்தில் என்னுடைய மேல உங்கள் அன்பு செலுத்த முடியவில்லை என்றால் மற்ற காரியங்களில் எப்படி அன்பு செலுத்த முடியும்? मेरी कलीसिया को लेकर बोझ नहीं है, मेरे काम करने के लिए इच्छा नहीं है, तो आप क्या करोगे? நீங்கள் மறுரூபமாகும்போது பரலோக காரியங்கள் எப்படி அன்பு வெளிப்படுத்த முடியும்? तो आप कैसे मेरे जैसे बनोगे? என்னுடைய உணர்வை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் பரலோகத்துடைய உணர்வுகளை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? अगर मेरे दिल को आप नहीं समझते, एहसास नहीं हो रही है, तो स्वर्ग में जो हो रहा है आप उस बात को कैसे समझोगे? தேவனுடைய ஜெபத்துக்கு வரும்போது ஆவிக்குரிய காரியங்களாக இருக்கிறோம். ஆனால் உலக காரியங்கள் வந்து பிறரை போல மற்றவர்களை போல கொடுத்து விட்டு ஒன்றும் தெரியாதை போல இருக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். हम ऐसे हैं कि जब रूहानी चीजों के लिए आगे यहाँ आते हैं, रूह में भर के धुआं तो करते हैं, पर बाहर निकलते ही दुनिया के लोग जैसे बन जाते हैं। எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவர்களாக கர்த்தர் நம்மை பார்க்கிறார். खुदा चाहता है कि हर चीज में हम भी वफादार நாம் हैं। ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கிறோமோ அதே போல சரிகிற பிரகாரம் நாம் ஜீவனுள்ள தேவனுடைய உண்மையாக இருக்க வேண்டும். जैसे भी हम धुआं करने के लिए आकर धुआं करते हैं, वैसे ही असली जिंदगी भी जिए। ஹalleluya. हालेलुया। நாம் இருதயத்தை ஒப்புக் கொடுக்க போகிறோம். अपने दिलों को सौंपे खुदा को, நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க कि போகிறோம். हम ஆண்டவரே, वफादार बने खुदा के लिए, மகிமை நம்பிக்கைகள் நீர் எங்களுக்குள்ள இருக்கிறீர். क्योंकि तेरी महिमा मेरे अंदर मौजूद है அந்த மகிமை எங்களுக்குள்ள இருக்கிறது. और वो महिमा मेरे अंदर இயேசுவே बसा நீர் हुआ है। எங்களுக்குள் வாசமாகி இருக்கிறீர். कि खुदाया तू मेरे अंदर है, நீர் இருக்கிற இடம் மகிமையின் இடம் ஆண்டவர். और जहाँ भी तू है खुदाया वही वहाँ நாங்கள் पर ஒருமனப்பட்டு இருக்கிற இடம் மகிமையின் இடம் ஆயிற்று. रूह में एक होकर जहाँ भी हम इकट्ठा हुए हैं, தேவனை वहाँ पर நாங்கள் तेरी உயரத்தில் வைக்க போகிறோம். महिमा। और हम चाहते हैं कि तू हमारे இதோ हर काम நாங்கள் से முழங்கால் आगे- படியிட்டு ஜெபிக்க போகிறோம். हम घुटने टेककर दुआ करेंगे, ஒருமனப்பட்டு ஜெபிக்க रूह போகிறோம். में एक होकर दुआ எங்களை கொடுத்து ஜெபிக்க போகிறோம். अपने आप को सौंपते हुए दुआ करेंगे எங்களை நீர் ஆசீர்வதியும். कि तू हमें आशीष दे, பொருளாதாரத்தில் ஆசீர்வதியும். और पैसों के जरिए भी जो भी कमी மற்ற है पूरा சபைகளை விட நாங்கள் கொடுத்து நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள कर। போகிறோம். हर दूसरे कलीसियाओं से तू हमें आगे लेके जा, தேவனுடைய சபையை நாங்கள் உற்சாகமாக செயல்படுத்த ताकि போகிறோம். हम और खुशी के साथ तेरा सेवा करें। தேவனுடைய சபைக்குள் ஒருவரும் தரித்திரன் இல்லை. खुदा की कलीसिया में जो भी आते हैं, कोई भी ऐसा नहीं होता कि वो भिखारी हो, அவர் ஐஸ்வர்யத்தின் தேவன் அவர். क्योंकि खुदा चाहता है कि आप सब என்னை हमें- ஐஸ்வர்யமாக வைத்திருக்கிறார். और हमें भी खुदा हमें எங்கள் कमाने के ஒவ்வொருவரும் लिए ஐஸ்வர்யம் வைத்திருக்கிறார். हम सबको दे सकता है, ஐஸ்வர்ய ஆலயம் ஐஸ்வர்ய ஆலயமாக மாற வேண்டும். क्योंकि खुदा का कलीसिया जो है वहाँ पे जो भी कमी है नहीं हो सकती। நீர் அப்படி செய்வதற்காக நன்றி கர்த்தாவே. कमी को पूरा करेगा, इसलिए எங்கள் तेरा அனைவரும் शुक्रिया உங்கள் கண்களை ஒப்புக் கொடுக்கிறோம். सबको तेरे हाथ நாம் में। அனைவரும் ஒப்புக் கொடுப்போம். வாயத்தை ஒப்புக் கொடுப்போம். ஒரு நிமிடம் தேவாவின் அபிஷேகம் இறங்கும்படியாக. ஓகாரா ஷரகா ரிபாலா துரிமா மாமா. இயேசுவே எங்கள் இருதயத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். यीशु मैं मेरी दिल को இதுவரை நாங்கள் உம்மை அறியாமல் இருந்து आज விட்டோம். तक मैं अनजान होकर मैं जो भी कर உணர்வு रहा था, இல்லாமல் இருந்து விட்டோம். मैंने ये जो भी किया है तुम माफ உம்முடைய करो। இருதயத்தின் வலி என்னவென்று தெரியாமல் मेरे இருந்து दिल के விட்டோம். दर्द को मैं समझ नहीं पा रहा था நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தீர். कि तूने आशीष दी है, நாங்கள் அதை பற்றி உணராமல் இருந்து पर விட்டோம். हमें उस बात का एहसास नहीं हुआ எங்களுக்கு बताया। ஜெபாவை கொடுத்தீர். हमें तूने दुआ நாங்கள் करने அதை को குறித்து दिया, ஜெபிக்காமல் இருந்து फिर விட்டோம். भी हमने दुआ नहीं की। எங்கள் ஊழியக்காரன் சம்பளமல்ல கஷ்டப்படும் போது நாங்கள் உணர்வில்லாமல் இருந்தோம். हमारा खादिम जब वहाँ पर दुख उठा रहा था, हम उस बात को समझ नहीं पा रहे। என் வீட்டில் உணவில்லாமல் இருக்கும்போது கவலைப்படாமல் இருந்தோம். और मेरे घर में काफी कमी थी, तूने पूरा किया था। எங்களை மன்னியும். तू मेरी எங்களை மன்னியும் இயேசுவே. இந்த நாளில் இருந்து எங்கள் சபையை ஆசீர்வாத சபையாக மாற வேண்டும். आशीष और बरकत कलीसिया को दे, आशीष और बरकत कलीसिया को दे, और तेरे आशीष को इस कलीसिया में भर दे, ताकि हम दूसरों तक ले जाएं। எங்களை ஆசீர்வதிப்பீராக. सबको आशीष दे खुदा, எங்களை ஆசீர்வதிப்பீராக. पूरी कलीसिया को आशीष दे, ஒவ்வொரு மேலும் ஆசீர்வாதம் வருகிறது. हर एक को उस वर्ग से अपना आशीष से भर ஒவ்வொரு दे, மேலும் ஆசீர்வாதம் வருகிறது. हर एक को वो आशीष मिलेगा। Bless everybody. அப்பா
அப்பா உமக்காக இன்னமோட உமக்காக செயல்பட ராஜா அப்பா எங்களை அப்பா எங்களை அப்பா நீங்க அப்பா உணர்ந்துங்கப்பா பேசுங்க ராஜா அப்பா ராஜா நீங்க எங்களோட பேசுங்க அப்பா எங்களோட பிள்ளைகளை உணர்ந்து சொல்லுங்க ராஜா அப்பா நீங்க கொடுத்த ஆசீர்வாதம் ராஜா அந்த ஆசீர்வாதத்தை ராஜா நாங்கள் உங்களுக்கு திருப்பி கொடுங்கப்பா அப்பா எங்க கைகளை அப்பா நீங்க கொடுக்க வைங்க கொடுக்குற கைகளை அப்பா மாற்றுங்க ராஜா அப்பா இன்னும் கூட கொடுத்து அப்பா உங்களோட ஆலயத்தை கட்ட ராஜா அப்பா இன்னும் நீங்க செயல்படுங்க ராஜா ஆசீர்வதிங்க ராஜா ஹalleluya ஆவியில் ஏவப்பட்ட ஒரு காரியத்தை நான் உங்களோட பேசுகிறேன். अभी मैं आपको एक और बात बताऊंगा जो पाखरू ने मेरे दिल में डाला है. நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் வரும் சனிக்கிழமை நான் ஒன்றும் யாரும் சொல்லவில்லை, ஆனால் ஏவப்பட்டு நான் சொல்கிறேன். मैं सिर्फ जो पाखरू ने मेरे दिल में डाला है वो बोल रहा हूँ कि आने वाला शनिवार சனிக்கிழமை அந்த ஒரு சில பகுதி நமக்கு இடம் கிடைக்குமானால் शायद हमें कोई जगह मिले, சர்ச்சையில் கேட்க போகிறேன். शायद सरसल में मिले तो இந்த இடத்தில் ஒரு சிறு பகுதி இடம் கிடைக்குமானால் अगर वहाँ पर एक छोटा सा कमरा हमें मिले, யாரெல்லாம் ஒன்று கூடி ஜெபிக்க வாஞ்சியா இருக்கிறவங்களும் வரலாம். जो भी वहाँ पर इकट्ठा होकर दुआ करना चाहते हैं वो कर सकते हैं. அதனால் நான் சொல்லுவேன் கூடுபவர்களும் கூடலாம். ओके, शायद अगले शनिवार नहीं, पर जगह जब मिलेगी तब तो जो भी वहाँ पर इकट्ठा होकर दुआ करने के लिए आना चाहते हैं तो आ सकते हैं. ரெண்டு காரியத்துக்காக दो काम के लिए ही हम वहाँ पर दुआ करेंगे தேவன் நம்மை எல்லாவற்றிலும் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கும்படியாக कि खुदा हमारी जिंदगी में हर तरह से परिपूर्ण बनने के लिए आशीष दे. பொருளாதாரத்திலும் சமாதானத்திலும் ஆசீர்வதிக்கும்படியாக वो चाहे पैसों की प्रॉब्लम्स हो या शारीरिक हो या रूहानी हो, हर तरह से खुदा की आशीष मिले. இரண்டாவது दूसरी, ஜெப ஆவியை கொடுத்து மற்றவர்களுக்கு ஜெபிக்கிற ஜெப ஆவியை பெற்றுக்கொள்ளும். दुआ करने की रूह चाहिए मुझे ताकि हम दूसरों के लिए दुआ करें. ஆவியை கருத்தோட ஜெபிக்க போகிறோம். कि हम रूह में होकर दुआ करें. காலையிலிருந்து மாலை வரை 10 லிருந்து 2 மணி வரை இல்ல 3 மணி வரைக்கும் ஜெபிக்க हम போகிறோம். देखते हैं कि शायद 10 से लेकर 3 बजे तक शायद करेंगे. ஆசீர்வாதம், குடும்ப ஆசீர்வாதம், தேவனுடைய ஜெப ஆசீர்வாதம் வேண்டும் என்று வாஞ்சை இருக்கிறவர்கள் जो भी चाहते हैं कि आपको रूहानी आशीष मिले और दुआ करने की रूह आप चाहते हो तो நம்ம ஒரு மனப்பட்டு கூடி ஜெபிக்க போறோம். हम रूह में एक होकर वहाँ पर इकट्ठा தேவ होकर दुआ ஆவியை करेंगे. கொடுக்கிற அந்த நாளில் जो दिन खुदा ने हमारे लिए रखा है, சனிக்கிழமை சொன்னேன் தேவ ஆவியினர் கொடுக்கப்பட்ட நாள். मुझे ये नहीं पता वो शनिवार हो सकता है, पर मैं कहता हूँ जो भी दिन खुदा ने दी நாம் है, இணைந்து ஜெபிக்கும் जब போது हम एक होकर உங்கள் दुआ ஆவியில் करेंगे, ஏவப்பட்டு வருவீர்கள். अगर आप वाकई में रूह में होकर आओगे, இது என்னுடைய ஆவியில் நான் பேசவில்லை, தேவ ஆவியினர் உந்தப்பட்டு உங்களுடன் பேசுகிறவர். क्योंकि ये मैं खुद से नहीं बोल रहा हूँ, पाखरू ने जो बताया है वही बात कर रहा हूँ. என் ஜனங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். मेरे लोगों को मैं आशीष से आशीष दूंगा, என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். मेरी शांति मैं उनको दूंगा. உலக பிரகாரமான சமாதானம் இல்லை. जैसा दुनिया देती है वैसा शांति नहीं. இரண்டாவது தேவ ஜெபம் உங்களுக்கு மூடும். और दूसरी बात ये है कि दूसरों के लिए दुआ करने அதுக்காக के रूह இப்போது से நீங்கள் भर ஜெபிக்கும் दूंगा. போது अभी जब आप दुआ தேவ करोगे, ஆவியினர் உங்களை கொண்டு வந்து ஆசீர்வதிப்பார். पाखरू आपको उस दिन वहाँ पे लेके आएगा. இப்போது ஜெபிக்க தொடங்கும். अभी हम दुआ करेंगे आगे से कि कब करेंगे. यीशु नाम में जपिकर जो नाम पिता यीशु मसीह के नाम से. आमीन. बात मुझे प्रभु से पहुंची और मैंने तुम्हें भी पहुंचा दी कि प्रभु यीशु कि जिस रात में पकड़वाया गया रोटी ली और धन्यवाद करके उसे तोड़ी और कहा, ये मेरी देह है जो तुम्हारे लिए है, मेरे स्मरण के लिए यही किया करो. इसी रीति से उसने बियारी के पीछे कटोरा भी लिया और कहा, ये कटोरा मेरे लहू में नहीं वाचा है, जब कभी पियो तो मेरे स्मरण के लिए यही किया करो. क्योंकि जब कभी तुम ये रोटी खाते और इस कटोरे में से पीते हो तो प्रभु की मृत्यु को जब तक रहना आए प्रचार करते हो. इसलिए जो कोई अनुचित रीति से प्रभु की रोटी खाए या उसके कटोरे में से पिए वह प्रभु की देह और लहू का पालन करे. इसलिए मनुष्य अपने आप को जांच ले और इसी रीति से इस रोटी में से खाए और इस कटोरे में से पिए. क्योंकि जो खाते पीते समय प्रभु की देह को ना पहचाने वह इस खाने और पीने से अपने ऊपर दंड लाता है. उसी कारण तुम में से बहुत से निर्बल और रोगी हैं और बहुत से सोते हैं. यदि हम अपने आप को जांचते तो दंड ना पाते. और धन्यवाद करते उसे तोड़ी और कहा कि हे मेरी प्यारी देह है जो तुम्हारे लिए है, मेरे स्पर्श के लिए देखा करते. इसी रीति से उसने प्यारी के पीछे कटोरा भी लिया और कहा,
ये कटोरा मेरा लहू में नहीं बच है। जब कभी पीऊँ तुम मेरा स्मरण के लिए एक यह क्या करो। Our beloved Father, 2000 years before, you made a New Testament. Today we remember that. Father, today we know what's the problem in our heart, what's wrong in our heart. Here afterwards, we respect your word of God, obey the word of God, and we love the word of God. Thank you. Please repent to us. We pray in the name of Jesus. Amen.